கேக்குதா? கேக்குது கேக்குது உங்க எல்லாருக்கும் கேக்குதா வன்ட்டீங்களா? வன்ட்டேன். ஆனா எனக்கு பிளாங்கா இருக்கு ஸ்க்ரீனு. ஒரு இதுவும் தெரிய மாட்டேங்குது. ஒரு அன்னைக்கு ஸ்பீக்கர் தான் எனக்கும் தெரியுது. பிளாங்கா தான் இருக்கு. அதனாலதான் இப்ப பேசினோட தான் ரெஸ்பான்ஸ் பண்ணேன். யார் இருக்காங்கன்னே தெரிய மாட்டேங்குது. இது இது டெய்லி இதே மாதிரி. ஆனா நான் என்னதான் பண்றது? எனக்கு இப்போதைக்கு ஒழுங்கா தெரியுது. வந்தப்போ தெரியல. அந்த இப்போ போச்சு எனக்கும். ஆனா பேக் பட்டன் நம்பி திரும்ப கொடுத்தா கரெக்டா வரும். கொஞ்ச நேரம் ஆகும். நான் அப்படியா? ஒரு நிமிஷம். இப்ப எனக்கு வந்துருச்சு. கோவர்ஸ்ல மாவீரன், பிரதீப் ஸ்பீக்கர்ல, லிசனர்ல கமல் மட்டும். மத்தவங்க எல்லாம் எனக்கு லிசனர் இருக்காங்க. காட்டுது. எனக்கு காமிக்குது. கரெக்ட். நான் காட்டும் போதே ஸ்பீக்கர் கொடுத்துருங்க. கண்டிப்பா கண்டிப்பா. இன்வைட் கொடுத்துரு சுகன் ப்ரோ வர்றவங்களோ. கமல் ப்ரோ லீவ் தான் டுடே. ஸ்பீக்கர் வாங்கி வந்து பேசுங்க. ஸ்பீக்கர் வாங்கி பேசுங்க ப்ரோ. கமல் நிர்மலோட ரிக்வெஸ்ட். கமல் சுகன் ப்ரோ டுடே விரதம் போல. ஆமா சுகன் விரதமா? இல்லையே, அப்படிலாம் இல்லையே. இல்ல நிர்மல் கமெண்ட் போட்டிருக்காப்ல. கமல ஸ்பீக்கர் வாங்கி நிர்மல் பேச நிர்மல் சொல்லு. கமலோட தோஸ்த், அதனாலதான். ஏங்க நிர்மல் உங்க ஃப்ரெண்டு தானேங்க. கமலை இது பண்றது தானே வந்தாரு அவரு. கமலுக்கு கமல் வந்து ஒரு ஸ்லீப். சரி ப்ரோ. லைஃப் இஸ் ஃபுல் ஆஃப் சடன் சடன் குட் பைஸ். இந்த டிராமால இருக்காரு. லைஃப் இஸ் ஃபுல் ஆஃப் லைஃப் இஸ் சடன் சடன் குட் பைஸ். சடன் குட் பாய்ஸா? நீ அண்ணன் அண்ணன் ஏன் எத்தனை அண்ணன் ஒரு 1 இயர் டிராமால 5 இருக்காரு. இயர்ஸ் ஆஃப் சக்சஸ் ஏதாவது இருக்கா? இல்ல கப்புள் ஃப்ரெண்ட்லின்னு ஒரு படம் இருக்குல்ல. ஓகே 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 விட்டுருக்காமா அண்ணன் விட்டுருக்காமா. அண்ணன் அண்ணன் பார்த்துட்டு ஒரே வருத்தத்தில் இருக்காரு. கொடுங்க சுகன் ப்ரோ. ஒரு ஒரு கதவு மூணுனா இன்னொரு கதவு ஓப்பன் ப்ரோ. அதை அவரு கையை பிடிச்சிக்கலாம். பார்த்தாருன்னு உனக்கு எப்படி கமல் தெரியும்? அவர் தான் சொல்லிட்டாருல. என்னது புரியல? ஃபோன் பண்ணி ட்வீட்டாவது சொன்னாரோ? போட்டிருக்காருல. ஒரு கதவு மூணுனா இன்னொரு கதவு திறக்க சுகன் ப்ரோ. அந்த கதை கட்டியா பிடிச்சுக்கணும். துபாயிலே இருக்க கூடாது எப்பயுமே. ஆமாப்பா ஆமா. வீட்டை திண்டுக்கல்ல பெரிய பூட்டா அவனு வாங்கி பூட்டி வச்சிட்டேன். சோ வாய்ப்பே இல்ல. எங்க அது எனக்கும் அந்த கடைசி இது செட் ஆகலைங்க. அது என்னங்க அது நல்லா காமிச்சானுங்க. அது கடைசியில மொத்தமா முடிச்சு இந்த மாதிரிதான்ப்பா விட்டுருக்காங்க. ஏதாவது ஒண்ணு ஆனா பண்ணுவாங்க. உங்களுக்கு 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 ஏன் பிடிச்சதுன்னு எனக்கு தெரிய சொல்லுங்க ப்ரோ. உங்களுக்கு வந்து எனக்கு ஃபர்ஸ்ட் 1.5 மணி இங்க நேரம் பாரு, எனக்கு பிடிச்சிருக்காது. கடைசி பிடிச்சதுன்றதுலாம் இல்ல. கடைசி அப்படி ஒரு ஒரு பிடிச்சிருக்கும். நிமிஷம் இரு. ஓகே எனக்கு ஓகே. பிடிச்சதுன்றதெல்லாம் இல்ல. ஓகே, டீசெண்டா எடுத்திருக்கானுங்க, நல்லா தான் ஏன்னா எடுத்திருக்கானுங்க. மத்தபடி ஏன்னா அவங்க சேர்ந்து இருந்தா உங்களுக்கு பிடிச்சிருக்காது. நீயே அவங்க அப்படியே நீயே பிரிஞ்சுட்டாங்க டிசைட் அதனால பண்ணிக்க. உங்களுக்கு சரியா, நீயே பிடிச்சிருக்கு. முடிவு பண்ணிக்க அந்த மாதிரி. அது சடனா இருந்துச்சு ப்ரோ. ப்ரோ ஃபர்ஸ்ட்ல இருந்தே ஏதாச்சும் சொல்லியிருக்கணும். இல்ல சும்மாவாச்சும் அவங்களுக்கு ஏதாச்சும் தலைவலிக்குது இந்த மாதிரி திடீர்னு கொண்டு வந்துட்டானுங்க. அதுதான் கொஞ்சம் இதா இருந்துச்சு. மற்றபடி படம் ஓகே தான். அது சென்னை எல்லாரும் சொல்ற மாதிரி தான். சென்னை அழகா கட்டியிருந்தாங்க. அவங்க ஹீரோயின் சூப்பரா இருந்துச்சு. சுகன் இது வித் லவ் படம் எப்படி உனக்கு எப்படி இருந்துச்சு? கமல் சுகன் நீங்க சொல்லுங்க. எனக்கு பிடிச்சிருந்துச்சு. நல்லா தானே பண்ணிருந்தாங்க. ஒரு அபோ ஓகே ஆவரேஜ் ஓகே. எபோவ் ஆவரேஜ். பயங்கரமான படம்னு சொல்ல முடியாது, பட் எபோவ் ஆவரேஜ். ஒன் டைம் பார்க்கலாம். ஒன் டைம் பார்க்கலாம். பார்க்கணும், டவுன்லோட் போட்டு பார்க்கணும்ன்ற ஏதாச்சும் வேலை அந்த வந்துருது. இந்த சீன் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இந்த வருஷத்தோட ஒன் ஆஃப் த பெஸ்டா இருக்கும்னு நினைக்கிறேன் எனக்கு. அந்த காஃபி ஷாப்ல ஒரு சீன் ரொம்ப பார்க்குறோம் பிடிச்சிருக்கு. பார்க்குறேன். நேத்தே பார்க்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா அது இது ஏதோ படம் ஏன்னா கப்பல் ஃப்ரெண்ட்லியா என்ன கமல் ஏதோ சொல்லிட்டு இருந்தீங்க சுகனுக்கு என்ன கபிள் படம்? ஃப்ரெண்ட்லி தான். கபிள் ஃப்ரெண்ட்லி. அது எது பிரீமியரா இல்ல இது ஓடிடியா? ஓடிடி அது தெலுங்கு படம். ஓ ஓகே ஓகே. தெலுங்கு படம். ஆனா சென்னையில தான் ஃபுல் படம் நடக்கும். ம். யோகி பாபுலாம் வந்துட்டு போவாரு. நல்லா இருந்துச்சு. ஆனா கடைசியில திடீர்னு சாக்க போற அந்த மாதிரி ஆயிடுச்சு. டெஸ்ட் வைக்கணும்ன்ற பேர்ல வச்சு விட்டாங்களா இல்ல? அப்படி இல்ல. இப்ப வந்து ஏதாச்சும் நல்லா போகுதுல. இப்ப ஏதாச்சும் ஒரு பண்ணணும்ல. எப்படி ஆடியன்ஸை பாலா ஜாலியா படம் மாதிரி. அனுப்புறது? அதான் எப்படி பாலா ஜாலியா படம் மாதிரி. அனுப்புறது? அதான் எப்படி அனுப்புறது? சுகன் ப்ரோ மாதிரி ஆளா இருப்பான் போல டேரக்டர். எப்படி இவனுங்களை ஜாலியா அனுப்புறது? ஹீரோ ஹீரோயின் சேர்ந்துடலாமா லவ் படத்துல அப்படின்னு முடிச்சு விட்டான். ஓகே. வேற வேற இருக்கா கமல்? வேற ஏதாவது பண்ண வேண்டியது இருக்கா வந்ததுக்கு இன்னைக்கு? இன்னும் இருக்கு. போக போக பாத்துக்கிறேன்.
ஆயிரம் ப்ரோ என்ன பேசுங்க. கமல் ஆயிரம் ப்ரோ. இந்த சண்டே அக்கா வீட்டுக்கா இல்ல பிஜிலேயேவா? அங்கதான் ப்ரோ இருக்கு. அக்கா வீட்லயா? ஆமா, நேத்து நைட்டே ஓட்டு நேரா வேலையை முடிச்சுட்டு ஸ்ட்ரைட்டா அங்க ஓட்டு. லீவா இன்னைக்கு ஆபீஸ்? ஆமா இன்னைக்கு எங்கன்னா கூட்டின்னு போறேன்னாங்களா அக்கா மாமா எங்கேயாச்சும் படத்துக்கு பீச் அந்த மாதிரி? படத்துக்கு என்ன ப்ரோ, ஆல்ரெடி எல்லாம் பார்த்துக்கல. அக்கா பசங்க இருக்காங்களா விளையாடுறதுக்கு? பொண்ணு பொண்ணு. ஓ அக்கா பொண்ணா இப்பவே மிரட்டி வச்சிருக்கியா? மாமா இந்த மாதிரி எல்லாம். இல்லப்பா, டேய் மாமா வாடா அப்படின்னு. ஓ இப்பவே ஏடா வாடா மாமா போடா மாமாவா? ஓகே. அப்போ டைம் பாஸ் ஆயிடும் உனக்கு. ஆயிரம் ஆயிரம் ப்ரோ. நடக்கணும் கேக்குதா பஸ் அவருக்கு? கேக்கும் கேக்கும் கையே எல்லாம் வேலையா ஆடிட்டு இருப்பாங்க போல. ப்ரோ. வேலை எதனா இருக்கும் போல இருக்கு. யாருக்கு? எனக்கா? மேடின் கொரியா பாத்துட்டீங்களா? யார் கமல்? அது யார் படம்னே எனக்கு தெரியாது. வந்துச்சு இதுல குரோம்ல. நான் பிரியங்கா மோகன் அவங்கதான் லீடு. நான் இன்னைக்கு ஏதோ ஒரு இங்கிலீஷ் சீரிஸ் பார்த்தேன், 8 எபிசோடு. அதில் 4 எபிசோடு இன்னைக்கு ஏற்றி பார்த்தேன். கிரைம் இன்வெஸ்டிகேஷன் 4 மண்டே பார்த்துக்கலான்னு பேரு விட்டுட்டேன். கூட ஏதோ வந்து சர்பேட்டாவோ ஏதோ சர்பேட்டா அப்படின்னு சரி, என்னடா சர்பேட்டான்னு போட்டிருக்கேன்னு. அது ஹீரோயின் பேர். அவள் டிடெக்டிவா இருப்பா, கிரைம் டிடெக்டிவ். ஓகே ஓகே. சர்பேட்டாவா? என்ன மாதிரி இங்கிலீஷ் சீரிஸ் சார்பேட்டான்னு? ஏதா இருக்கும் அது, நம்ம அது கரெக்டா ஒண்ணுமே, ப்ரொனன்சியேஷன். அந்த சீரீஸை பத்தி எனக்கு ஒண்ணுமே தெரியாது. ஜஸ்ட் அந்த டைட்டிலுக்காக தான் பார்த்தேன். அமேசான்ல வந்துருக்கு புதுசா. ஓகே ஓகே. ஸ்கார்பேட்டா இல்ல, காரா? ஓகே. ஸ்கார்பேட்டா. கமல் உனக்கு கேட்டிருக்காங்க கருப்பு ரிலீஸ் டேட் எப்போ கமல் ப்ரோ? கீழே ஆமா, இன்னைக்கு என்ன டிஎல் ஃபுல்லா இன்னைக்குன்னு போட்டிருக்காங்க சூர்யா ஃபேன்ஸ். விஸ்வநாதன் சன்ஸ் அப்டேட் வரப்போது போல. டீசர் அனௌன்ஸ்மெண்ட் வரப்போது போல. என்ன படத்துக்கு? விஸ்வநாதன் சன்ஸ். இல்ல உனக்கு என்ன இன்னைக்கு ஹேஷ்டாக் கருப்பு டுடேன்னு போட்டிருக்காங்க. எல்லாம் கருப்பெல்லாம் வராது ப்ரோ, அதுதான் வரும். ஏன்னா அடுத்த வாரம் படம் ரிலீஸ்ல தொடர்ந்து அட்டாச் பண்ணோம்னா இந்த வாரம் நம்ம பார்க்கணும்ல. திங்கக்கிழமை விடுவான்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் லுக் மாதிரி நாளைக்கு அனௌன்ஸ்மெண்ட் விட்டுட்டு திங்கக்கிழமை விடுவாங்க. இல்லை இன்னைக்கு விட்டுட்டு திங்கக்கிழமை விடுவாங்க. ஒரே பாராட்டு மலையா இருந்துச்சு. மேட் இன் கொரியா பார்த்தா ஏன் பாராட்டு மலையா? மதன் ப்ரோ எப்பயுமே எப்பயுமே அப்படிதாங்க. அவரு சொல்ல மாட்டாருன்னு நினைப்பேன், ஆனா வெளிப்படையா சொல்லிட்டாரு பாத்தீங்களா. பிடிச்சிருக்கு அவரோட இது எனக்கு பிடிச்சிருக்கு. என்னது? நேற்று மதன் ப்ரோ தான் பிரகாஷ் ப்ரோ சொன்னாரு. இல்ல நான் சினிடாக்கு வரலன்னு என்னாச்சு? என்ன சம்பவம் பண்ண எனக்கு அது சம்பவம் இல்லைங்க. நேற்று வந்து இந்த இதை என்டிஏ கூட்டணியை பத்தி பேசிட்டு இருந்தாங்க எல்லாரும், அவங்க ஒப்பீனியன் சொல்லிட்டு இருந்தாங்க. அப்போ வந்து மதன் ப்ரோ சொன்னாரு அவரோட அவர் அதெல்லாம் பண்ண மாட்டாரு. தெரியல, ஏதோ அவர் உறுதியா சொன்னார் பண்ண மாட்டாருங்க அப்படிலாம். அதுக்கு பிரகாஷ் ப்ரோ சொன்னாரு மதன் சொல்ல மாட்டாருன்னு நினைச்சேன், ஆனா வெளிப்படையா சொல்லிட்டாரு. மதனோட இதுல எனக்கு பிடிச்சிருக்கு பொலிட்டிக்கல். என்ன சர்க்காசமா கேலி பண்றாரா என்ன? உண்மையாதாங்க சொன்னாரு அவரு. அவர் கேட்ட உடனே டக்குன்னு சொல்லிட்டாரு இவரு, இல்லைங்க அதெல்லாம் ஆகாது அப்படின்னு. எனக்கு ப்ரோ எனக்கும் இந்த நம்பிக்கை இருப்பாங்க ப்ரோ. எவ்வளவோ தப்பு நடக்கலாம், ஆனா இந்த தப்பு மட்டும் நடந்துடக்கூடாது, நடக்காதுன்னு ஒரு நம்பிக்கை இருக்கு. இங்க பாரு, நான் சொல்றதுதான் ஆல்ரெடி நடந்த சம்பவத்துக்கு கூட ஏதோ தலை நிமிர்ந்து நடந்துடலாம். இந்த சம்பவம் எல்லாம் நடந்துச்சுன்னு வச்சுக்க, நீ பேச்சே கிடையாது. ஒன்லி வீச்சுதான் அதுதான் மதன் ப்ரோ. ஆனா அது மாறல என்ன நடந்தாலும் அதெல்லாம் நடந்துச்சுன்னா வாய்ப்பே இல்ல. அது நடந்துச்சுன்னா நம்ம இங்க பாரு, அது நடந்துச்சுன்னா ஒண்ணும் பண்ண முடியாது. ஆனா வரக்கறக்கு வாய்ப்பு இல்லடா.
இந்த வைக்கிறேன். காலையில எல்லாரும் இது பாசிட்டிவா நம்ம சைடு தான் போட்டிருக்காங்க. இல்ல கார்த்திகாவை மட்டும் ரோல் பண்ணிட்டு இருக்காங்க எல்லாமே. அதான் இன்னைக்கு சிடிஆர் இன்னைக்கு போட்டாரு. இப்போ காலையில ட்வீட் போட்டாரு, வதந்திகள் எல்லாம் இது பண்ணிட்டு இருக்காங்க, அதுக்கு எதுக்கும் இது பண்ணாதீங்க, மக்கள் பணி என்னவோ அதை பாருங்கன்னு சொல்லிட்டு சிடிஆர் ஒரு ட்வீட் போட்டிருக்காரு. அது நீ இப்போ என்ன சொல்றேன்னா, வெளியில இருந்து பாக்குறதுக்கு இந்த கணக்குக்கு இருக்கும். நீ அட்டன் டைம்ல ஒரு என்ன சொல்றேன்னா, சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் எதிர்த்து நீ புதுசா பாலிடிக்ஸ் பண்ணும்போது இது ஒன்றும் பண்ண முடியாது. நீ என்ன சொல்றது, நெஞ்ச பொழந்துக்கிட்டு வீராப்பா பண்ண முடியாது. இந்த டைம்ல எல்லாம் இப்போ இது வந்து கமுக்கமா எவ்வளவு தூரத்துக்கு அந்த அலைன்ஸ்க்கு வர மாதிரியே அந்த இதுக்கெல்லாம் கொண்டு போயிட்டு கடைசியில போய் எலெக்ஷன் கிட்ட நெருங்க வரும்போது இது பண்றதுதான் பண்ண முடியும். நீ ஓப்பனா அடிச்சீங்கன்னா இது நீ விஜய்க்கு எகென்ஸ்டா எப்படி வேணாலும் திருப்பானுங்க. பாத்தீங்களா ஜனநாயகனுக்கு சொல்லுவாங்க. ஆமாண்டா, ஆமாமா. அப்ப உறுதினா இன்னைக்கு இல்ல நாளைக்குள்ள தெரிஞ்சிடும். ஆமாமா. நீ இப்ப ஓப்பனாவும் நீ எடுத்தவங்க வந்து இவங்க டிக்ளேர் பண்ணாங்கன்னா அது நாளைக்கு அவருக்கு தான் வந்து பேக் ஃபைல் வந்து நிற்கும். எலெக்ஷன் நோட்டிபிகேஷன் வர்ற வரைக்கும் நீ நீ எந்த அளவுக்குலாம் நீ பாவலோ பண்ணணுமோ அந்த அளவுக்குலாம் பாவலோ பண்ணிட்டு நேட் காட்டிக்கிட்டு போயிடணும். அதான் அப்படிதான் பண்ண முடியும். ஒன்றும் பண்றது எனக்கு ஒரு டவுட். இப்போ இந்த அலையன்ஸ் ஃபார்ம் பண்ற வரைக்கும் அது எவ்வளவு நாள் டேட், அதுக்கு என்ன ஒரு பர்டிகுலர்? அதாவது நீங்க இதுக்கு சொல்றீங்களா, தேர்தலுக்கு சொல்றீங்களா இல்ல ஜெனரலா கேக்குறீங்களா? அதான் இப்போ என்ன சொல்றது, பிஃபோர் நோட்டிபிகேஷன் வரதுக்கு முன்னாடி உங்க அலையன்ஸ் எல்லாம் ஓகே, இதுக்கப்புறம் நோ சேஞ்சஸ் அந்த மாதிரி ரூல் ஏதாச்சும் இருக்கா, இல்ல கடைசி வரைக்கும் போயிட்டு இருக்குமா? ரூல்னு எல்லாம் ஒண்ணும் கிடையாதுங்க. அலையன்ஸ் நீங்க சேஞ்ச் கூட பண்ணலாம், அது பிரச்சனை கிடையாது. ஆனா இங்க பிராக்டிக்கல் வந்து எப்படின்னா, இப்ப நீங்க எலெக்ஷன் நோட்டிபிகேஷன் வர்றதுக்கு முன்னாடியே அலையன்ஸுங்கிறது என்னது, இந்தந்த கூட்டணி வைக்கிறோம், எந்தெந்த கூட்டணிக்கு எந்தெந்த தொகுதியில சீட்டு, யாரெல்லாம் வேட்பாளர், இதெல்லாம் கலந்தது அலையன்ஸ். இப்ப அது எல்லாத்தையும் டிசைட் பண்ணிட்டு நீங்க எலெக்ஷன் நோட்டிபிகேஷன் வந்ததுக்கப்புறம் நீங்க போய் நாமினேஷன் இதெல்லாம் பண்ணணும். அந்த டைம்ல அலைன்ஸ் பிரேக் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப இந்த பக்கம் ஒரு 15 சீட்டு கொடுத்துருப்பாங்க, அந்த தொகுதிக்கு வேட்பாளர் அறிவிச்சிருப்பாங்க, அந்த தொகுதியில இருந்து அலைன்ஸ் பிரேக் பண்ணி அங்க போறாங்கன்னா ஆல்ரெடி இருக்கிற அலைன்ஸ்ல அந்த இடத்துக்கு ஒரு 15 சீட்டு கொடுத்துருப்பான். அப்ப அதை சேஞ்ச் பண்ணணும், வேட்பாளர் மாறுவாங்க. அது கடைசி நேரத்துல அவ்வளவு குளறுபடி எல்லாம் பண்ணா அது பேக் ஃபயர் ஆகும், ரொம்ப பேக் ஃபயர் ஆகும். எதுவா இருந்தாலும் எலெக்ஷன் நோட்டிபிகேஷன் வர்றதுக்கு முன்னாடி செட்டில் ஆயிடுவாங்க, இந்த தொகுதி எல்லாம் நமக்கு, இந்த தொகுதி இவங்களுக்குன்னு. ஒன்ஸ் நோட்டிபிகேஷன் வந்துருச்சுன்னா அவ்வளவுதான், முடிஞ்சு. அதுக்கு மேல பண்ணாங்கன்னா அது அவங்களுக்கு தான் பேக் ஃபயர் ஆகும். யார் அலைன்ஸ் பிரேக் பண்ணி போறாங்களோ இல்ல யாரு இன்க்ளூஸ் பண்றாங்களோ அவங்களுக்கு தான் பேக் ஃபயர் ஆகும். நீங்க இந்த இதுலயே பாருங்க, எலெக்ஷன் இதெல்லாம் வேட்புமனு எல்லாம் தாக்கல்லாம் எல்லாம் பண்ணி முடிச்சிருவாங்க. கரெக்டா கடைசி ஒரு நாளுக்கு முன்னாடி வேட்பாளர் காணாம போயிடுவாரு, வேட்புமனு வாபஸ் வாங்குவாரு, அதெல்லாம் நடக்கும், நிறைய நடக்கும். இந்த சன் பிக்சர்ஸ் காரங்க இந்த சென்னை மேல கேஸ் போட்டிருக்காங்கல்ல, அதுல ஒரு இதுல என்ன தெரியுமா சொல்லியிருக்காங்க, ஒரு இதுல ஒரு லைன்ல கேஸ் போட்டதுல பண்ணதுனாலதான் சென்னை சூப்பர் கிங்ஸ்க்கு வந்து ஜெர்சி அதிகமா வித்திருக்கு, அதனால அதுலதான் எங்களுக்கு பங்கு வேணும் அப்படின்னு போட்டிருக்காங்க. இவனுங்க ஏதோ ஒரு டிமாண்ட் வச்சிருக்காங்கடா கமல், சென்னை சூப்பர் கிங்ஸ் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருப்பானுங்க. இல்ல அதுக்கு வந்து அது வந்து இவனுங்க சார், அது வந்து எங்களோட ட்ரேட்மார்க், அது வந்து அதை வந்து நாங்க எப்படி இது பண்ண முடியும்னு அவனுக்கு டிஃபெண்ட் பண்ணிருப்பானுங்க. ஓ சரி நீ அப்படி வர்றியா, வேற உன்னை நான் பாத்துக்கிறேன்னு பாக்குறானுங்க, அவ்வளவுதான். ஏன்னா இத்தனை வருஷமா அவர் பாட்டு யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க, அவர் அந்த வருது இத்தனை வருஷம் எல்லாம் யூஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. திடீர்னு வந்துட்டாங்க இந்த வருஷம். இதெல்லாம் இது சீப்பா இல்லையாடா, ஏன்னா அப்படி அதனாலே எவனா போய் ஓட்டு போட்டுருவாங்கடா. புரியலையா, சீப்பா ஒழிச்சு வச்சு கல்யாணத்தை நிறுத்துற மாதிரிதான். என்னடா இவ்வளவு அல்பத்தனமா இருக்கீங்களாடா. இப்போ நம்மளும் சும்மா இருக்க மாட்டாங்க, அங்க போயிட்டு ஏதாச்சும் ஒண்ணு பண்ணுவாங்க பாரு, விசில் போடு அப்படி இப்படின்னு. அது சென்னையோட ட்ரேட்மார்க்ல ப்ரோ, எத்தனை வருஷமா அதான் இருக்கு. திடீர்னு வந்து மாத்தினா இது என்ன, நேத்து திறந்த பிரான்சைஸா விசில் போட மாத்தி இது பண்ண, அதுதான் சென்னையோட அடையாளமே. அது எப்படி மாத்த முடியும்? சரி ஓகே சுகன் ப்ரோ டைட்டில் வச்சுட்டாரு, சொல்லுங்க. அமீர் கானுக்கு அப்புறம் வருவோம், ஃபர்ஸ்ட் லோகிக்கு சொல்லுங்க. தெரிஞ்ச முகம் ஃபர்ஸ்ட் லோகி, அதுக்கப்புறம் அமீர் கானுக்கு போகும். லோகினாவே மாநகரம் தான் ப்ரோ.
பார்த்து ஆச்சரியப்பட்ட படம். எப்படி ஒருத்தனால ஃபர்ஸ்ட் படம் இப்படி ஒரு படம், இப்படி ஒரு படம். ஏன்னா அது எவ்வளவு கஷ்டமான படம் தெரியும் நம்ம எல்லாருக்குமே. அதுல ஸ்கிரீன் பிளே கஷ்டம், அதுல கேரக்டர் பேர் பண்ணியிருக்க மாட்டாங்க, நம்ம ஃபாலோ பண்றதே கஷ்டம். ஆனா அது அவ்வளவு டைட்டான ஒரு ஸ்கிரீன் பிளேல எழுதி அது எக்ஸிக்யூட் பண்ணி அது வெறும் 1.5 கோடி நினைக்கிறேன் அந்த படத்தோட பட்ஜெட்டு. இப்ப அப்ப எடுத்த லோக்கிக்கு இப்ப இருக்க லோக்கிக்கு எவ்வளவு வித்தியாசம் இருக்கு. மாநகரமாய் ஒரு படம், அது டெபியூட் படம் எடுக்கிறதுல ரொம்ப கஷ்டமான விஷயம். அது லோக்கிக்கு அமைஞ்சிச்சு. சரியான டைரக்டர். எத்தனை அப்பப்ப தம்பி கொஞ்சம் ஸ்லிப் ஆயிட்டாரு. இப்ப ஒரு கம்பேக் இருக்கும்னு நினைக்கிறேன். 23 பார்ப்போம். பழைய லோக்கி வேணும் ப்ரோ. பழைய லோக்கி எடுத்து ரொம்ப கூட ஆகல, இருந்தாலும் மாநகரம், கைதி, மாஸ்டர், இந்த லோக்கி வேணும். அப்படி அப்படி இறங்கினா சூப்பரா இருக்கும். பார்ப்போம். நம்பிக்கை இருக்கு. இன்னும் லோக்கி மேல சங்கர் மாதிரி நம்பிக்கை குறையல, நம்பிக்கை நிறையவே இருக்கு. பார்ப்போம் ஏதாவது மேஜிக் பண்றானா 23. எடுத்து சொல்லுங்க. சுகன் ப்ரோ தான் நிறைய எலிவேஷன் கொடுப்பாரு. சுகன் ப்ரோ சொல்லுங்க. சுகன் ப்ரோ அவர் அவங்க தலைவனை பத்தி கிளைமேக்ஸ்ல ஒரு பேசுவார், விடுங்க. மாவீர நீ சொல்லு, பல்தான் நீ. மறுபடியும் ஒரு பாயிண்ட் சொல்லிக்கிறேன். மாஸ்டர் மாதிரி ஒரு படம் இது முன்னாடி விஜய் கம்மியாது, இதுக்கப்புறமும் விஜய் கம்மியாது. மாஸ்டர் மாதிரி இல்ல, ஜேடின்ற கேரக்டர். ஜேடின்ற கேரக்டர் மாஸ்டர் கூட ஓகே. ஜேடின்ற கேரக்டர் இதுக்கப்புறமும் அவ்வளவு பெரிய இதுக்கப்புறமா ஒரு கம்மியாது. இதுக்கப்புறமா யாரு ஜேடி மாதிரி ஒரு கேரக்டர்னு தெரியாது. அதேதான், ஜேடி மாதிரி ஒரு கேரக்டர் நினைச்சு கூட பார்க்க முடியாது இதுக்கப்புறம். அவ்வளவு பெரிய ஹீரோ அந்த மாதிரி ஒரு செம்ம. இந்த லோக்கி தான் இப்ப வேணும். பார்ப்போம் வரானா அந்த லோக்கி. சொல்லுங்க. அடுத்து நாயுடன் ப்ரோ, பல்தான், சுகன் ப்ரோ. என்ன பேசுறதுன்னு தெரியல, நிறைய பேசியாச்சு லோகேஷ் பத்தி. பிறந்த நாள்ல ரொம்ப 2 லைன் பாராட்டி பேசுங்க. பிறந்தநாள் திட்டுற மாதிரி பேசுவோம், இப்ப பாராட்டி பேசுங்க. பாராட்டி பேசுங்க. திட்டுற மாதிரி நான் என்னைக்கா பேசுறேன்? எல்லாரையும் சேர்த்துதான், இல்ல உங்களை மட்டும் இல்ல. நீங்க சொல்லுங்க ஏதாச்சும் ஒரு 2 லைன் லோக்கியை பத்தி. இந்த கம்பேக்க பத்தி பேசுங்க. இல்லைன்னா கொடுப்பானா உங்களுக்கு நம்பிக்கை இருக்கா லோக்கி மேல? கம்பேக்கு அதெல்லாம் எனக்கு தெரியல. நான் இப்போ இருக்கிற டேரக்டர்ஸ்லேயே பயங்கரமான டெபியூட்னா லோக்கி தான். கார்த்திக் சுப்ராஜோட ஃபர்ஸ்ட் படமே எனக்கு பிட்ஸெல்லாம் ஒன்றும் அவ்வளோலாம் பிடிக்காது. அவ்வளோலாம் எனக்கு இல்லை, ஓகேவான படம் தான். சேம் வித் அட்லி ராஜாராணி பிடிக்கும். பட் ஜென்ரேஷன் கேப் தான் நினைக்கிறேன். இது அட்லி 13 பண்ணியாச்சு, இது 17. ஒரு 5 இயர்ஸ் மாதிரி கேப் இருக்கு, 4-5 வருஷம். எனக்கு அவங்களோட லோக்கியோட டெபியூ பார்த்தா நான் மிரட்டேன். யாரா இவன் படத்தை கொளுத்தி விட்டுருக்கான் ஃபர்ஸ்ட் டைம் டிவியில் பார்க்கும்போது. இந்த கதையே பயங்கரமா இருக்கும். எனக்கு அந்த ஒன் நைட் ஸ்டோரி, அந்த இன்டர்லிங்க்கு எல்லாம் கலந்து எனக்கு இந்த படத்துலேயே ரொம்ப பிடிச்ச சீன். ஃபர்ஸ்ட் நான் ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்த்த சீன்னா முனிஷ்காந்த் ஃபோன் போட்டு மிரட்டுறது தான். எல்லாம் சிரிப்பானுங்க, டேய் சிரிக்கிறானுங்கடா, இவன் அழுதுட்டே மிரட்டுவான். இதெல்லாம் எப்படா யோசிச்சு எப்படா எடுத்துன்ற மாதிரி எடுத்து வச்சிருந்தேன். சரியான சீன். அதை மிஞ்சுற அளவுக்கு லோகேஷாரே ஒரு காமெடி சீன் வைக்க முடியல அதுக்கப்புறம் அவனோட ஃபில்முக்கு. அந்த லோக்கி தான் திரும்ப வேணும். மிரட்டுறான். அவன் அவன் பண்ண கேரக்டரைசேஷன்லேயே பெஸ்ட்டுன்னா அதில் மாநகரம்ல வர முனிஸ் தான். ஓ, என்ட்ரி சீன்லேயே வருவான். 1 ரூபா சாக்லேட் 10 கொடுந்தா பெட்டி கடையில் சொல்லுவான். அவன் 1 2 10 எண்ணி வைப்பான். எவ்வளவுன்னு கேட்பான். இவன் 10 ரூபாய் நீட்டி தான் 1 ரூபா சாக்லேட் 10 கொடுன்னு சொல்லுவான். அவன் எண்ணி வச்சாலும் திரும்ப எவ்வளவு அவன்கிட்டயே கேட்பான். சரியான வைப்புல இருக்கும் முனிஷ்காந்த் கேரக்டர். அந்த முனிஷ் கேரக்டர் முண்டாசுப்பட்டியில் வரல, அதுக்கப்புறம் தி பெஸ்ட் கேரக்டர் முனிஷ் பண்ணது இல்லைன்னா மாநகரம் தான். அந்த கேரக்டரை பத்தி ஒன்று சொல்லியிருப்பானே, அந்த இது கேட்டிருக்கீங்களா? அந்த கேரக்டரை வச்சு நான் வந்து ஒரு ஸ்பின் ஆஃப் மாதிரி எடுக்கலாம்னு நினைச்சேன். அதை வந்து அந்த கேரக்டர் வந்து அந்தமான் போற மாதிரி. அதுக்கு அடுத்து மும்பைக்காரன்னு இந்தியாவில் இருக்காங்களே விஜய் சேதுபதி அந்த கேரக்டர் பண்ணாரு. ஏயா உனக்கு இந்த வேலைன்னு இருந்துச்சு விஜய் சேதுபதியை பார்க்கும்போது. நீ பாத்தியா மாவீரா? அது இது மாநகரம் ஹிந்தியில சந்தோஷ் சிவன் தமிழ் டப்பிங்ல வேற விட்டானுங்க. ஓகே, நான் பார்த்தது இல்ல. சந்தோஷ் சிவன் டேரக்டர்ல நல்லா இருந்திருக்கும். ஆனா நான் பார்த்தேன். மும்பைக்கர் நல்லா இருக்காது. விக்ரமாதி அவன் பேர் நடி விக்ராந்த் மாஸ்டர் நடிச்சிருப்பான்.
சந்தீப் கிஷன் கேரக்டர்ல. சந்தீப் கிஷன் வழக்கமா வர படங்களோட மாநகரம் கொஞ்சம் பல்கா இருப்பாங்க. ஆமா. ஆமா அதுல எனக்கு சத்யா கமல் மாதிரி ஒரு இது கெட்டப் கொடுத்து ஒரு எதுக்கு எடுத்தாலும் பொங்குறதுலாம். கூலியில சந்தீப் கிஷன் இருக்கான்னு ஒரு வாட்டி சொன்னாங்கல்ல. சந்தீப் கிஷன் கூட போட்டோ எல்லாம் போட்டு நான் இருக்கேன், அறமா நான் நடிச்சிருக்கேன் அப்படிலாம் போட்டிருந்தேன். ஆனா அவன் வரவே இல்லை படத்துல. எனக்கு அதே மாதிரி இவனோட அந்த சென்னை மேல இருக்கிற வெறுப்பு, அவனோட அந்த மெச்சூரிட்டி, சார்லியோட மெச்சூரிட்டி கிட்டத்தட்ட எனக்கு அன்வேஷம் தெரியப்படுத்தும். அதுல கமல் மாதவனோட கன்வர்சேஷன் போகல, இவ எல்லாத்தையும் வெறுப்பா தான் பார்ப்பான், அவன் கொஞ்சம் மெச்சூர்டா எல்லாத்தையும் வேற பார்வையில் பார்ப்பான். அது டைலாக் வருமே, நம்ம கரெக்டா இருக்குமா சார், சரியான அந்த நைட் அவங்களுக்குள்ள பயங்கரமா இருக்கும். அப்புறம் இவனுக்காகவே அவன் மாறுறதெல்லாம் பயங்கரமா இருக்கும். அவன் பாட்டில் எடுத்து அடிச்சுக்கிட்டே இருப்பான் தொடர்ந்து. சரியான சீன், அதெல்லாம் மாஸ் சீன். அது இவங்க அடி வாங்க இறங்குவான், சரி என்ன அட்ரான்ட்டு. அந்த ஆசிட் அடிக்கிற சீனுக்கு தான் ஏசிட் கொடுத்துட்டாங்க. அந்த ஆசிட் அடிப்பாங்கல்ல, ஆசிட் இது பண்ணுவாங்கல்ல சந்தீப் கிஷன், ஏசிட் கொடுத்துட்டாங்கலாம். போராடி போராடியா இது வாங்கினாங்க. அந்த படத்துல ஷாரா ரொம்ப அடக்கி வச்சிருப்போம். ஷாரா இருக்கிறதே நான் ஃபர்ஸ்ட் டைம் நோட் பண்ணல. ஆமா, ஷாரா ரொம்ப சைலண்டா இருப்பாப்ல. அவ்வளவு இதுவே இருக்கு ஷாராக்கெல்லாம். முனிஷ்காந்தும் அந்த இவர் தான் ஸ்கோர் பண்ணியிருப்பார், தவிர ஷாரால ஒண்ணுமே இல்லை. லோக்கிக்கு சிம்பிளான கேரக்டருக்கு மாஸ் ஏத்த நல்லா தெரியும். அப்ப டைரியில ஜார்ஜ் மரியம், இதுல சார்லி, அப்புறம் நம்மள யாரும் உள்ள அப்படி நம்ம விட்டுருவோம். மாஸ்டர்ல போவே யாரு எனக்கு லோக்கி, எனக்கு ஃபர்ஸ்ட் மாநகரம் தெரியும். ஆனா லோகேஷ் ஓகே, அது இன்டர்வியூ எல்லாம் எனக்கு பார்த்துருக்கேன். மாநகரம் எனக்கு பிடிச்சது, செம்ம படம் தான். பட் ஆனா அதுக்கப்புறம் எந்த படம் பண்ணல. ரொம்ப லீவ். புஷ்கர் காயத்ரி கூட இன்டர்வியூ எல்லாம் நிறைய பார்த்துருக்கேன். லோக்கி அது பயங்கரமா பேசுவாப்ல. அப்போ அதுக்கப்புறம் ரொம்ப நாள் கழிச்சு கைதி, பிகில் டிசப்பாயின்மெண்ட் ஆயிருந்துச்சு எனக்கு. கைதி பார்த்து கொண்டாடிட்டேன் நானு. கைதியில நான் படம் ஆரம்பிச்சு அந்த சீட்டோட இதுலயே தான் உட்காந்து எப்ப தெரியுமா சாஞ்சேன், இந்த குவாரி ஃபைட்டப்பதான் பின்னாடியே போனேன். அது கைதி எனக்கு அது எப்படின்னா, கைதி வந்துட்டு கம்ப்ளீட்டா அது ஒரு ஹாலிவுட் பிலிம் ஸ்கிரீன் பிளேவா இருந்துச்சு. அது ஒரு கேம் மாதிரி இது போயிட்டு. எங்க வாங்கல மதன் ப்ரோ? ஓகே ஓகே, புரியல என்னது என்ன மதனு? மியூட் போடுங்க அவரு. அங்க பேச நீ தொட்டல பிடிச்சினா மியூட் போடுப்பா அவரு. போடுங்க சுகன் ப்ரோ. சொல்லுப்பா இப்பதான்ப்பா வந்தேன்ப்பா, சொல்லுப்பா. மதன் ப்ரோ மியூட் போடுங்க. ஓகே போட்டுட்டேன். மியூட் ஆப்ஷனை காட்ட மாட்டேன். சொல்லுங்க. இல்ல அதுதான், எனக்கு அந்த கைதி எனக்கு உட்காந்து, எனக்கு செகண்ட் ஹாஃப்ல கைதி மேல எனக்கு கொஞ்சம் இதா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் இருந்த மாதிரி செகண்ட் ஹாஃப் எனக்கு ஓகேவா தான் இருந்துச்சு. பட் ஆனா எனக்கு அந்த வே ஆஃப் ஒரு ஹாலிவுட் ஃபிலிமுக்கு இருந்த ஒரு ஸ்கிரீன் பிளே பேட்டர்னும் சரி, அது மொத்தமா எனக்கு கைதி எல்லாம் அப்சர்வ் பண்ண. அந்த ஆக்ஷன் வைஸ் ஸ்டோரி டெல்லிங் எல்லாம் இது லோக்கி எடுத்துட்டு வந்து ஒரு இதுதான். எனக்கெல்லாம் செம்ம சர்ப்ரைசிங்கு. நான் பயங்கரமா என்ஜாய் பண்ணேன் அது லோக்கி பண்ண இது. மாஸ்டர் இப்ப வரைக்கும் நான் ஒரு விஷயத்துக்கு லோக்கி தேங்க்ஸ் பண்ணனா, அது மாஸ்டர் ஜேடி கேரக்டர் கொடுத்து விஜய் எனக்கு அந்த மாதிரி ஒரு கேரக்டர் நான் நினைச்சு கூட பார்க்கலாம். அப்படி இருக்கும்னு ஃபேவரட் டீசர்ல கூட மாஸ்டர் தான் இருக்கும். ஒரு டைலாக்கும் பேசாம அது கம்ப்ளீட்டா அது ஒரு வைப்ல விட்டுருப்பாரு அது ஜேடி. எனக்கு அந்த மாதிரி ஒரு விஜய் கிட்ட அந்த மாதிரி ஒரு கேரக்டர், பேடாஸ் சோமாட்டாப்ல ஒரு ஒரு சட்டில் ஜோன்லயே இருக்கும். அதெல்லாம் லோக்கி எனக்கு ரொம்ப பிடிச்சது. அது எனக்கு படமே எனக்கு செம்ம சர்ப்ரைசிங். இதுக்கப்புறம் இந்த மாதிரி எல்லாம் விஜய் யாரும் பண்ண முடியாது, அந்த அளவுக்கு லோக்கி பண்ணாப்ல. எனக்கு அது ரொம்ப பிடிச்சி. விக்ரம் சொல்லவே தேவையில்லை. எல்லா படம் டிசப்பாயின்மெண்ட் எல்லாம் மொத்தமா சேர்த்து கொண்டாடினாலும் விக்ரம் எல்லாம் எந்திரிச்சு செகண்ட் ஹாஃப் எல்லாம் நின்றுதான் படமே பார்த்தேன். அந்த அளவுக்கு விக்ரம கொண்டாடி தீத்தாச்சு விக்ரம. அந்த மாதிரி அதான், அது ஒரு ஹாலிவுட் ஃபிலிம் எப்படி இருக்குமோ அது லோக்கி அப்படியே தமிழுக்கு டிரான்ஸ்லேட் பண்ண விதம் அது சூப்பரா இருந்துச்சு. அதுக்கப்புறம் லியோலாம் நான் லாஸ்ட் விஜய் நான் ஒரு ஃபர்ஸ்டா பயங்கரமா செலிப்ரேட் பண்ண படம் லியோ தான். நான் அந்த மாதிரி ஒரு ரூத்லெஸ் எல்லாம் நான் நினைச்சு கூட பார்க்கல. அப்படி காமிப்பானா எங்க அண்ணாவை லோக்கியெல்லாம்
ஃபைட்டும் சரி தரமான இது. ஃபர்ஸ்ட் இன்ட்ரோல வரைக்கும் வெறித்தனமான இது லியோ. கூலி எனக்கு கூலியில வந்துட்டு லியோ என்னதான் அடிச்சாலும் எனக்கு கூலியில லோக்கி பண்ண எனக்கு ஒரு ஐடியா சூப்பரா எனக்கு ரொம்ப பிடிச்சது. வந்த அன்னைக்கே சொன்னேன் நான். அந்த பிளாஷ்பேக் போர்ஷனை கிளைமேக்ஸ்ல வச்ச விதம் எனக்கு ரொம்ப பிடிச்சது. அங்க ரிவீல் ஆன விதம் எனக்கு ஒரு பயங்கரமா இருந்துச்சு. செம்ம இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. அது லோக்கி பண்ணது செம்ம ஒர்க் அது. இன்னொன்று நான் அப்பயே சொல்லியிருப்பேன், யங்ஸ்டர்ஸ் லோக்கி ஒரு இது ஒரு பேட் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிட்டாப்ல வர அசிஸ்டன்ட் டேரக்டர்ஸ் யங் டேரக்டர்ஸ்ங்கெல்லாம் இது தப்பா இதாயிடும் ஏதோ சொன்னேன் நான். அப்ப மாவீரன் அவங்க ஏங்க அவங்கலாம் இதா வராங்க. அது ஏன்னா அப்போ இருந்த டைம்ல வந்துட்டு வெற்றிமாறனுக்கு அப்புறம் லோக்கி தான் நிறைய ஒரு அப்கமிங் ஃபிலிம் மேக்கர்ஸ் ஒரு ஐடியாலாவே இருந்தான். லோக்கி வந்து இந்த ஆக்ஷன் ஷோ நிறைய யங்ஸ்டர்ஸ்க்கு இந்த ஆக்ஷன் இது ஸ்டோரி டெல்லிங் இன்ட்ரெஸ்ட் ஜாஸ்தி. அவங்க எல்லாம் இன்ஸ்பிரேஷன் எடுத்தது லோக்கி தான். இப்போ லோக்கி வந்துட்டு ஒரு ஆக்ஷன் எழுதி ஒரு ஒரு டெக்னீஷியனை வச்சு அது பயங்கரமா எக்ஸிக்யூட் பண்ணானா அது அடுத்தவங்க வர்றவங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லா இருக்கும். அவங்களுக்கு ஒரு மெட்டீரியலா ஒரு ப்ளூ பிரிண்ட் மாதிரி இருக்கும். இந்த மாதிரி இங்க ஒர்க் அவுட் ஆகிருக்கு, நாங்களும் இந்த மாதிரி ஒன்னு எக்ஸிக்யூட் பண்றோம்னு ஒன்று இருக்கும். லோக்கி அந்த மாதிரி தான் பண்ணி வச்சான். யங்ஸ்டர்லாம் அதுதான் லோக்கி அந்த அளவுக்கு அடோர் பண்ணாங்க. ஒரு ஹாலிவுட் ஃபிலிம் இருக்கிற ஒரு தன்மையை அப்படியே நம்ம தமிழ் ஃபிலிமுக்கு டிரான்ஸ்லேட் பண்ண வித லோக்கி எல்லாம் சரியான ஆளு. அதுதான் யங்ஸ்டர்ஸ் பயங்கரமா லோக்கி அடோர் பண்றது, இன்ஸ்பிரேஷனா எடுக்கிறது, இன்க்ளூடிங் மீ. அதே மாதிரி ட்ரெண்ட் செட்டர் லோக்கி தான். அதுதான் பண்றது, அப்புறம் அது ரொம்ப அது லோக்கி அது ட்ரெண்ட் செட் பண்ணது கரெக்ட். ஆமா அந்த இது கன்ஸ் எல்லாரும் சேர்ந்து மீட் பண்ணிட்டானுங்க. அது லோக்கிக்கே பேக் ஃபயர் ஆயிடுச்சு கூலியில. ஆனா அதை பண்றது அந்த டைட்டில் கார்டு போடுறது நிறைய பேர் போட்டிருக்காங்க. ஆனா அது லியோக்கு அப்புறம் தான் அது ஃபேமஸ் ஆச்சு. இல்ல ஒரு சின்ன ஒரே ஒரு நான் கைதியில் ஒரு சின்ன மங்கஸ் எலிமெண்ட் இந்த ஜார்ஜ் மரியம் எல்லாம் ஒன்னே இல்ல. அந்த ஒரு பொண்ணு வந்துட்டு மேல இவங்க எல்லாம் ஆளுங்க எங்க வர்றோம்னு எடுத்துட்டு வந்துருவோம். சக்குன்னு பார்த்துட்டு அந்த பொண்ணு அங்க ஒரு யோசிக்கிற விதம், தலையில இருக்கிற ஒரு பின்னை எடுத்தோ இல்ல இது சாரி இதுல இருக்க துப்பட்டால இருக்க பின்ன எடுத்து குத்தி அதுல ஒரு வெப்பன், அதெல்லாம் செம்ம ரைட்டிங். அது எல்லாம் ஒழுங்கா எல்லாம் தான் அங்க எக்ஸிக்யூட் பண்ண முடியும். அவ்வளவு சூப்பரா இருந்துச்சு அங்க அதெல்லாம். அங்க எனக்கு அதான் சொன்ன லோக்கி சின்ன சின்ன எலிமெண்ட் பயங்கரமா சர்ப்ரைஸ் பண்ணுவான். அதெல்லாம் எனக்கு எத்தான் லோக்கி மேல ஒரு யங்ஸ்டர் ஏன் அவனை இவங்க சொல்றாங்க கஞ்சா இது அது ரெண்டாவது விஷயம். பட் ஆனா நம்ம ஒரு ஹாலிவுட் ஃபிலிம் ஒரு ஜான் விக்கோ இல்ல ஒரு ரெய்டு மாதிரி ஒரு படங்கள்லாம் பார்த்துட்டு இது பண்றவங்க அப்கமிங் அந்த மாதிரி பண்றவங்க லோக்கி வாஸ் வெரி இன்ஸ்பிரேஷன். அவன் தோக்கும் போது நம்மளுக்கு கொஞ்சம் கடுப்பா தான் ஆகணும். அவ்வளவுதான். ஒரு நிமிஷம். அடுத்து யாரு? லோக்கி எங்க தெரியுமா தோக்குறான்? அவனை சுத்தி இந்த இவனுங்கெல்லாம் என்னைக்கு ஓடுறானுங்களோ அன்னைக்கு தான் உருப்பிடும். தியரி பாய்ஸ். மாவீர் அப்படி இல்ல, தியரி பாய்ஸ் ஓடுறது லோக்கி மேல வச்ச இது எக்ஸ்பெக்டேஷன். மாவீரா சும்மா இல்ல, லோக்கி மேல வச்ச எக்ஸ்பெக்டேஷன். அப்படி அது லோக்கி தான் மீட் பண்ணும். ஏன் இல்ல ஓக் காஸ்தகன்பா ஓக் ஒரு ரூபாய்க்கு ஃப்ரீயா கொடுத்தா என்ன கடையே இதாயிருமா ப்ரோ? ₹1 இல்ல மாவீரா, லாலிபாப் 10 ரூபாய்க்கு கேக்குறாங்க. ஒரு டைம் கொடுக்கலாம், 2 டைம் கொடுக்கலாம். இல்ல இங்க இல்ல மாவீரா, இங்க ஒரு இது கனடா ஒரு இது பொண்ணு ஒரு லேடி இருக்காங்க. அவங்க வந்துட்டு எப்படின்னா பசங்களை விட்டுறது கடைக்கிட்ட எது வேணா எடுத்துக்கோங்க நான் காசு கொடுக்குறேன்னு கொடுக்கறது இல்ல ஒண்ணும் இல்ல. நம்ம பரிதாபப்பட்டு கொடுக்குறோம். ஆனா அந்த பசங்க எல்லாம் என்ன அந்த ₹1 சாக்லேட் ₹2 எடுக்கிறது இல்ல. எடுத்த உடனே ₹5 ₹10 டெய்ரி மில்க் மேல கை வைப்பாங்க, இல்லைன்னா சாக்லேட் மேல கை வைப்பாங்க. முன்ன டாடி கொடுத்துருவாரு 2-3. அது நம்மளுக்கே கடுப்பாயிடும்ல. ஒரு நாளைக்கு 3-4 டைம் வந்துருவாங்க கடைக்கு. இங்க எங்க அப்பாவே இப்படித்தான். எங்க பக்கத்து வீட்டுல பணக்கார பையன் ஒருத்தர் இருக்கான், கரடி பண்டா மாதிரி இருக்கும். எனக்கு வாங்கிட்டு வர்றாரு, என் தம்பிக்கு வாங்கிட்டு வர்றாரு. போனாலே அவனுக்கு எதையாச்சும் வாங்கிட்டு வந்துருவாரு. அதை ஏன் முன்னாடியே வச்சு திம்பான். ஒண்ணு கொடுக்க முடியும். அது சரி, அது நம்ம நம்மளா விருப்பப்பட்டு வாங்கி கொடுக்குறது வேற மாதிரி. நீ ஒண்ணு இல்ல, நீ போ அவங்க கடைக்கிட்ட போன்னு விட்டு அவங்க கடையில இருக்கிறதெல்லாம் வாங்கிட்டு எடுத்துட்டு போயிடுவாங்க. அதே ஒரு இது தொழிலெல்லாம் எடுக்கக்கூடாது இல்ல. ஒரு நாள்னா பரவாயில்ல, இது கண்டினியூஸா நடந்துட்டே இருக்குது. டெய்லி இதே தான் பண்ணுவாங்க. அங்கிள் த்ரவோகன்னு விட்டுருது. அவங்க வந்துட்டு இங்க பிஸ்கெட் சிப்ஸ் இதெல்லாம் தூக்கிட்டு போயிடுவாங்க. லோக்கி இன்னொரு ஒரு விஷயம் நான் சொல்ல இதுன்னா, விஜய் பிலிம்ல வந்துட்டு வில்லன்ஸுங்க எல்லாம் ஸ்ட்ராங்கா இருக்கும். அதுக்கப்புறம் வர வர கம்மியாச்சு, ரொம்ப கம்மியாச்சு அந்த அளவுக்கு. ஆனா பவானின்ற ஒரு கேரக்டரை கொடுத்து தூக்கி சாப்பிட வச்சான். அதெல்லாம் நினைச்சு கூட பாக்கல. அது எனக்கு ரொம்ப பிடிச்சது. மாஸ்டர் கம்ப்ளீட்டா அது ஹோல்சமாவே செம்ம. இது ஒரு சைடு வில்லனும் ஸ்ட்ராங்கு, ஒரு சைடு ஹீரோ பார்த்தா அப்படி அந்த மாதிரி எல்லாம்
எனக்கு ரொம்ப நாள் கழிச்சு ஒரு என்ன சொல்றது, மை பிரதர், எங்க அண்ணன் அப்படி ஃபீல் பண்ணது மாஸ்டர்ல தான். ஏன்னா அதுல பேசுற ஸ்லாங் அந்த இதெல்லாம் அப்படியே ந- நம்ம ஒரு இது ஃபீல் ஆகும் அவங்க பேசும்போது. என்ன மச்சி இருக்குடா அவங்க மீட்டிங் நடத்துறாங்கன்னு சொல்றது ஏ சீப்ப, அதெல்லாம் சரியான இது. அதெல்லாம் அந்த இது கூட்டிட்டு வந்த மீட்டர்ல அதெல்லாம் பயங்கரமா இருந்துச்சு லோக்கி பண்ண இது. இப்போ அந்த இது லியோல கூட ஒரு ஆக்ஷன் சீன் கண்டினியூஸா நம்ம சொல்லிடலாம், ஒரு சிங்கிள் ஷாட்ல ஒரு ஆக்ஷன் ஒரு சேஸ் எடுக்கிறோம் சார்னு. இப்போ அது நம்ம ஊருக்கு சொன்னா யோ மூட்டு போயான்னுவாங்க. ஆனா லோக்கியத்தை எக்ஸிக்யூட் பண்ணி காமிச்சாங்க. அது அவுட்புட் ஓகே, பட் ஆனா அந்த அட்டம்ப்ட் எனக்கு ரொம்ப பிடிக்குது. ப்ரோக்கோட ப்ரோ கிளப்னு மாத்திட்டாங்க. மயிரன் ப்ரோ, ஆமீர் ஆமீர் பத்தி பேசுங்க. நீங்க தான் நிறைய படம் பார்த்துருக்கீங்க. அது புரியல. ஆமீரை பத்தி பேசுங்க. ஆமீர் கான் பத்தி பிகே தான் எனக்கு பர்ஃபார்மன்ஸா ரொம்ப பிடிச்சது. எத்தனை பேர் பார்த்துருக்கீங்க? எனக்கு நான் பார்த்தேங்க. ஸ்பீக்கர்ல ஒரு 4 பேர் காட்டுது, நீங்க ஒரு ஆள் 5 பேர் மாவீரன். எத்தனை பேர் பிகே பார்த்துருக்கீங்கன்னு கேட்ட சொல்லுங்க. பிகே பிகே பார்த்துருக்கீங்கன்னு நான் நான் ஓகே. நான் நான் பார்த்திருக்கேன், நான் பார்த்திருக்கேன். பிகே எல்லாரும் நான் தியேட்டர்ல தான் பார்த்தேன் மாவீரன், ஹிந்தில தான் பார்த்தேன். செம்ம படம் அது. இவங்களோ புரிஞ்சிருச்சு சார். கோட் வேர்ட் அக்செப்டட். லோகி கிட்ட இன்னும் நான் ஒன்னே ஒன்று தான், எப்பா இந்த எல்சி எல்லாம் மூட்டையை தூக்கி கட்டி போட்டு அவ்வளவுதான் முடிஞ்சது. நீ ஒழுங்கா உட்காந்து கைதியோ மாநகரம் மாதிரி ஒரு புதுசா யூனிவர்ஸ் கிரியேட் பண்ண தேவையில்லை. நீ ஒழுங்கா படம் எடு போதும், அவ்வளவுதான் நான் என் ரிக்வஸ்ட். இந்த யூனிவர்ஸ் மூட்டைலாம் தூக்கி கட்டிட்டு போடு, அதெல்லாம் செட்டர் ஆகாது, ஃபெயிலியர் மாடல் ஆயிடுச்சு இது. சும்மா அதெல்லாம் இதுக்கப்புறம் நீ போட்டி உட்காந்து என்ன ஊத்துனாலும் ஒரு படம் ஒரு படம் தாண்டாது இருந்தாலும் அது உன்னோட ஐடியாவே ஸ்ட்ரிங் பண்ணி விட்டுரும். நீ என்ன யோசிக்கிறேன்னு ஸ்விங் பண்ணி விட்டுரும். நீ அதெல்லாம் கட்டி போட்டு மாநகரமோ மாஸ்டர் மாதிரி யோசிச்சுட்டு போ. கேக்குதா? என்னது கேக்கலையா? கட் ஆயிருச்சு. இல்ல அதான் சொன்னேன், இந்த எல்சியூ ஐடியாலாம் தூக்கி போட்டு எப்பா நீ நல்லா நார்மலாவே படம் எடுப்போம், இந்த கிராஸ் ஓவர்ஸ் எல்லாம் தேவையில்லை. அது வேணா அந்த தேட்டரிக்கெல்லாம் ஓரளவுக்கு ஹை இருக்கும் ஓகே, பட் ஆனா நீ எல்லாம் வந்துட்டு எப்படின்னா உங்க ஃபிலிம் எல்லாம் ரொம்ப நாளைக்கு நிற்கும், ரொம்ப நாளைக்கு சஸ்டெயின் ஆகும், சர்வைவ் ஆகும். வந்து ஒரு ப்ளூ பிரிண்ட் மாதிரி யூஸ் பண்ணுவாங்க. ஒரு ஆக்ஷன் ஃபிலிம்னா கைதின்னு சொல்லுவாங்க, ஒரு பெரிய ஹீரோக்கு ஹீரோஸ் இல்லைன்னா ஜேடி இது பவானின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு ப்ளூ பிரிண்ட். இப்போ ஹைப்பர் லிங்க்னா மாநகரம் சொல்றாங்கல்ல, இப்போ மல்டி ஸ்டார் ட்ரெண்ட் ஸ்டார்ட் பண்ணி விட்டுருந்தே லோக்கி தான். நீ வந்துட்டு அந்த மாதிரி தான் நீ கிராக் பண்ணணும், தவிர திரும்பியும் போயிட்டு அந்த ஒரு ஐடியாக்குள்ள ஒரு யூனிவர்ஸ்குள்ள உட்காந்து நான் டிசைன் பண்றேன்னு போகக்கூடாது. இன்னும் நிறைய இருக்கு யோசிக்கிறதுக்கு. போகணும், பண்ணலாம். லோக்கிக்கு இதுக்குள்ள சுத்தக்கூடாது, அவ்வளவுதான் நான் சொல்றது. நெக்ஸ்ட் வேற யாருன்னா? போஸ்ட் தான் சொல்லணும். ஸோ எனக்கு எனக்கு லோகேஷ் வந்து என்னன்னா ஃபேவரட்ன்றது அவனோட சினிமா, அவனோட கிராஃப்ட் மேக்கிங் தான். இது நான் நிறைய முறை சொல்லியிருக்கேன். அவனோட அவனோட பெர்ஸ்பெக்டிவ், அவன் பார்க்குற ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து என்னன்னா, அந்த ஃபர்ஸ்ட் படத்துலேருந்தே நான் வித்தியாசமாக பார்த்ததுனால மட்டும்தான் நான் அவனுக்கு ஃபேன் ஆனேன். மற்ற டேரக்டர்ஸுக்கு விட கொஞ்சம் ஜாஸ்தியாக இவன் மேலே வந்து என்னன்னா ஒரு அதீத அன்பு இருக்கிறதுக்கு ரீசனும் அது மட்டும்தான். ஓகே, ஒரு மாதிரி யூனிக்காக இருக்குது இவனோட ஒர்க்கும் இவனோட ஸ்டைலும். அதே மாதிரி இந்த இன்டர்வியூ செஷன்லாம் பார்த்தீங்க அப்படின்னா எவ்வளோ நேரமாக இருந்தாலும் உட்காந்து பார்க்கறது உண்டு. லோக்கியோட இன்டர்வியூனா ஒரு சில ஆக்டர்ஸ், ஒரு சில டேரக்டர்ஸோட இன்டர்வியூ தான் அப்படி பார்ப்போம். அதில் நான் லோக்கியை ஆட் பண்ணி பார்த்ததுக்கு ரீசனும் அதுதான். ஒரு மாதிரி அதில் ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். அதை அதை கேட்குறப்ப நமக்கே ஒரு மாதிரி நல்ல ஃபீல் கொடுக்கும். அந்த மாதிரி தலைவன் அப்படி இருந்தவன்.
நல்ல படம் கொடுத்தவன், நல்ல தேட்டரிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்தவன். நிஜமாவே வந்து என்னன்னா, நான் நான் நிறைய முறை இதை சொல்லியிருக்கேன். நான் நினைச்சு கூட பார்க்கல அவனுக்கு இப்படி ஒரு டவுன்ஃபால் வரும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஓகே, செட் பேக் வச்சுட்டு அதுக்கப்புறம் அதை கம்பேக் கொடுக்கறது தான் கரெக்டான ஒரு மென்னுக்கான அழகு. ஸோ தலைவன் வந்து என்னன்னா அல்லு அர்ஜுன் படத்துல பயங்கரமான ஒரு கம்பேக்கோட வருவான்றதை நான் நம்புறேன். நல்ல ஃபிலிம் மேக்கர். நீங்க எப்ப ப்ரோ கம்பேக் கொடுப்பீங்க? புரியல. சுகன் இருங்க, இறா கமல், எப்ப comeback கொடுக்க போறீங்க? இறா டேய், இறா நான் வம்பிழுத்துக்கிறேன்டா. என்ன என்ன செகண்ட் சொன்னீங்க? செட்பேக் ஆகி மென்னுக்கான திரும்ப அழகு. மென்னுக்கான அழகா? என்ன மென்னுக்கான அழகு. உமன் எல்லாம் வந்து Bro, இருங்க சுகன், அதெல்லாம் தெரியாது சுகன். நீங்க என்ன சொன்னீங்க? என்ன எனக்கு ஒரு Setback விஷயம் ஆயிட்டு புரியல. தமிழ்நாடு மீடியா மாதிரி இருக்கீங்களே மதன் ப்ரோ, எது சொன்னாலும் கோவிச்சிட்டு இருக்கீங்க. சொல்ல வரது கேளுங்க மதன் bro. ஒரு மென்னுக்குன்னு அழகு என்ன இருக்கும்? உமனே மென் அப்படின்லாம் நான் சொல்ல வரல. ஒரு மென்னுக்கு என்ன அழகு? இல்ல, இல்ல, நம்ம என்ன okay, டவுன்ஃபால் மென்னுக்கு இருந்தாலும் என்ன அழகு? நம்மளே வந்து டைம் நீங்க- எடுத்து சொல்ல விடுங்கப்பா. நாமளே டைம் okay, எடுத்து நீங்க நம்ம எப்ப மீட் comeback பண்ணி கொடுக்க போறீங்க? கம்பேக் நான் கொடுத்துருவேன்ப்பா. நீங்க கம்பேக் எப்ப கொடுக்க போறீங்க? கம்பேக்குக்கான எல்லா வேலையும் போயிட்டு தான் இருக்கு. கொடுத்துடலாம் கம்பேக், கவலைப்படாத. அப்படி ஒண்ணும் தெரியலையே. ரிசல்ட்ஸ் வந்ததுக்கு அப்புறம் பாரு. அதுக்காக நம்ம அதெல்லாம் தனிப்பட்ட கிடையாது. நேரத்துல ரிசல்ட்ஸை காட்டக்கூடாதுல்ல. இல்ல சுகன், சுகன் நீங்க வந்து பகிரங்கமா வந்து மன்னிப்பு கேட்டாகணும் சுகன். நீங்க வந்து bro, மென்னுக்கு bro, அழகு நான் சொல்றீங்க. மென்னு நீங்க உமனை ஒரு இப்ப நீங்க மென்னுக்கு அழகுன்னு எப்படிங்க சொல்லலாம்? நான் என்ன சொல்ல வரேன்னு கேளுங்க மகன் ப்ரோ. ஒரு விமனு ஒரு மென்னு அப்படின்னு கம்பாரிசன் வச்சு பேசினா நீங்க கேக்குறது ஏன் இருக்கு? ஒரு விமனுக்கு இதெல்லாம் அழகுங்க, ஒரு மென்னுக்கு இதெல்லாம் அழகுங்க அப்படின்னு அப்படி கூட சொல்லுவாங்க. நீங்க அந்த பண்ணல. பாயிண்ட் அப்படி கூட சொல்றேன் நீங்க பண்ணல. மென்னுனாவே உமன்னாவே கம்பேக் ப்ரோ. கொடுக்க ஒரு மாட்டாங்க. இது மட்டும் தான் கொடுப்பாங்க. ஒரு மென்னுனா எல்லா விதமான எமோஷன்ஸையும் கேரி பண்ணிட்டு மறுபடியும் ஒரு விமனுக்கு comeback இருக்காதா? கொடுப்பாங்க. விமனுக்கு இருக்காதா? விமன் இருக்காதா? அப்போ ஒப்பீனியன் கேக்குறீங்க, எல்லாரும் emotional. ஒப்பீனியன் கேக்குறீங்க, ஒப்பீனியன் சொல்ல வரீங்களாடா? நீங்களே பேசிட்டு உட்காந்துங்களா? விமனுக்கு எதுவுமே இருக்காதா? எமோஷனே சரி இருக்காதா? சரி டேய், விடுறா விடுறா கமல். சரி விடுங்க, விடுங்க சுகன். நீங்க ஏதோ வாய் தவறி உங்க மனசுக்குள்ள சொல்லிட்டீங்க. உங்க மனசுக்குள்ள இப்படி நீங்க ஒரு ஆணதிக்கவாதியா இருக்கீங்க. ஓகே ஓகே. போதும் போதும். பட் ஓகே 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 ஓகே. லோக்கி லோக்கி பர்த்டே ஸ்பெஷல் இன்னைக்கு. கடைசி வரைக்கும் லைட்டா வெளிய தலைவனை வரல பத்தி பேச விட்டீங்களா கடைசி வரைக்கும்? ஐயோ, லைட்டா வந்து அந்த ஆணதிக்கவாதி வெளியே வந்துருச்சு. கீழே லிசனர்ஸ் எல்லாரும் கேட்டுக்கோங்க, புரிஞ்சுக்கோங்க. நிர்மல் ப்ரோ முக்கியமா இவருக்கு நீங்க சப்போர்ட் அடிக்கிட்டு வரீங்க. பாத்துக்கோங்க, புரிஞ்சுக்கோங்க, தெரிஞ்சுக்கோங்க. ஐயோ கமல், அவர் நிர்மல் ஓ சப்போர்ட்னு சுகன் சொல்லிட்டு இருக்காப்ல, நீ என்ன அவர் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க? நிர்மல் வந்து எப்பவுமே கமல் வந்து ஸ்பீக்கர் வரலையா, கமல் ஏன் இன்னைக்கு ஸ்பேஸ் வரல, கமலை ஸ்பீக்கர் கொடுங்க அப்படின்னு நிர்மல் தான் கேக்குறாப்ல. அப்ப கமல் கையால தானே இருக்கணும். பாரு, அவரே தம்ஸ் அப் போடுறாரு. கமலே தெரியும்பா உன்னை பத்தி. சோ தலைவன் வந்து என்னன்னா இதுக்கப்புறம் பெருசா யாரும் உங்களுக்காக மலிவில ஏதோ போட்டிருக்காரு. அவ்வளவுதான் மலிவிலை ப்ரோ. இனிமேல் உங்களால பேசிக்கே வர முடியாத அளவுக்கு பண்ணி விட்டுருவாரு. கிரிஞ்சு பண்ணாரு. அதே மாதிரி எப்பெல்லாம் டாபிக் இல்லையோ ஓகே. பிளாக் நீ சொன்ன பாயிண்ட் கரெக்ட் மலிவு. பட் ஆனா அந்த அளவுக்கு இப்படி சொல்லியிருக்க வேண்டாம். எல்லாருமே நம்ம ஃப்ரெண்ட்ஸ் தான் ப்ரோ. பாத்தீங்களா ஒரு இப்படிதான் இறக்குறாரு அப்பப்ப அமௌண்ட. என்னது நான் பதிவு பண்ண என்னோட போஸ்ட் கீழே ஏதோ ஒரு கமெண்ட் பண்ணிருப்பாரு போல. அதுவே நான் வந்து என்னன்னா அப்புறம் பொறுமையா தான் பார்த்தேன். பட் ஆனா கமல் அதை நோட்டீஸ் பண்ணிட்டு வந்து என்கிட்ட கேக்குறான், என்ன பிஆர் வேலை கொடுத்து வச்சிருக்கீங்களா, கீழே வந்து உங்களுக்கு சப்போர்ட் எல்லாம் பேசிட்டு கமலுக்கே இங்க இருக்கவங்க சொன்னாங்கப்பா. கமலுக்கே நான் பார்த்தேன். கமலுக்கே இங்க வந்து சொன்னாங்க. மலிவு போட்டிருக்கிறது ஏதோ ஒரு வந்து என்னன்னா ஓகே இவர் மேல வந்து என்னன்னா ஒரு நல்ல ரெஸ்பெக்ட் இருக்குன்னு போட்டிருக்காப்ல. பிஆர் வேலை இதே மாதிரிதான் எவின் ப்ரோ போட்டாரு. அப்ப பிளாக் பண்ணி விட்டீங்களா? அப்ப அது கமல் மலிவு உங்களை போட்டு தாக்கிட்டான் பாரு. பாத்துட்டே அதை பார்த்துட்டு தான் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ ப்ரோ எபின் ப்ரோ கூட இப்படிதான் போட்டாரு. ஆனா பிளாக் பண்ணீங்களா? வர மட்டும் எப்படி இது அவருக்கு ஒரு நியாயம், இவருக்கு ஒரு நியாயமா? அப்படிலாம் கிடையாது. எபின் போற எல்லா இடத்துலயுமே தேவையில்லாத கமெண்ட், அன்னெசரியான டாபிக் டிஸ்கஷன். அதனாலதான் மலிவு என்ன அப்படியா பண்றாப்ல. நீங்க பாக்கல அப்படியே மதன் ப்ரோ பிளாக் பண்ணி வச்சிருக்காரு மலிவை. அது ஏன்னு எனக்கு தெரியலையே. என்னதுடா? இறக்குங்க எவ்வளவோ இறக்குங்க. இதே இறக்குங்க 1000 ரூபாய் 2 டிக்கெட் போடுறீங்க. உன்னோட இன்னொரு கையால இருப்பாரு கிஷோர் இருக்காரா? ஓ டிபி மாத்திருக்காரா? ஓகே, கருப்பு டிபில இருந்து. ஆமா, மதுரைக்கார அவர் தானே, கையால் தானே, லோக்கல் கை.
அப்ப சென்னையில இருக்கவங்க எல்லாம் உங்க கையாளுன்றீங்களா சுகன் ப்ரோ? இல்ல என்ன சுகனே ஊரு சண்டை உருவாக்கிட்டு இருக்கேன்னு சென்னை அதான் இன்னைக்கு மதுரைக்காரன் உள்ள என்ன இருக்காரு சுகனே பிரதீப் ப்ரோ. இல்ல, பிரதீப் கமலுக்கு ப்ரோ ஒண்ணு இன்னைக்கு சப்போர்ட்டுக்கு வந்தாங்க அன்னைக்கு, அதனால சரி சொல்லுங்க. ஆணாதிக்க ஆணாதிக்க சப்போர்ட்டுக்கு வந்தாங்க சொல்லி என்ன இல்ல இது மதுரைக்காரன் எல்லாம் எதுக்கு மென்ஷனு இன்னைக்குதான் தேவையில்லாதெல்லாம் பிரதீப் ப்ரோ இன்னைக்குதான் அவரோட ஒரு உண்மையானது வருது பாருங்க. ஒன்னொன்னா ஆணாதிக்கம் ஊருது. ஓகே ஓகே சுகன் ப்ரோ, அண்டர்ஸ்டாண்ட். ஓகேப்பா. இந்த அடுத்த எனக்கு எனக்கு இப்ப மதுரைக்கார ஒருத்தர் வந்துட்டாரு பாரு. ராஜபண்டியனா, நீங்களே ஒரு நியாயத்தை கேளுங்க. இல்ல 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 சுகன் மடி எதுக்கு இப்ப அழுத்தி சொல்ல மதுரைக்கார் வந்துட்டாரு இல்ல சொல்ல தைரியமா சொல்லல எங்க அண்ணா வந்துட்டாரு. பிரதீப் ப்ரோ சொல்லாதீங்க அப்படி. அப்புறம் ஏன் பிரதீப் ப்ரோ வந்து என்ன வந்து இப்படி நீங்க என்னங்க இது ப்ரொஜெக்ட் பண்றீங்க அநியாயமா அப்படின்னு இருக்கு. சொல்றீங்க. பிரதீப் ப்ரோ சொல்லாதீங்க பிரதீப் ப்ரோ, நீங்க சொல்லாதீங்க. அப்புறம் ஏங்க என்னை இப்படி ப்ரொஜெக்ட் பண்றீங்கன்னு வரு. இவரே ராஜபாண்டி அண்ணா தம்பின்னு கூப்பிடுங்க அப்படின்னு கூப்பிடுங்க இப்ப மதுரைக்கார் வந்துட்டாரு பாரு என்ன இது எங்க அண்ணன் வந்துட்டாரு தைரியமா சொல்லலாம்ல. சரி ஓகே, என்ன சுகன் வந்தவரே போயிட்டாரேப்பா, ஏன்பா பாடாப்படுத்தி அனுப்பிச்சு வச்சிருக்கீங்க. இப்படி ஒரு ஆளா நீங்க? கமல் என்ன மாடுலேஷன்ல நீ சொல்லிட்டு இருக்க இப்ப நீ இது எந்த மாடலேஷன்னா அவர் சரி. ராஜபாண்டியன் வந்திருக்காங்க. நான் வன்மையா கண்டிக்கிறேன் சுகன் ப்ரோ, இப்படி நீங்க வந்து டிஸ்கிரிமினேட் பண்றத. அண்ணா, நீங்களும் ராஜபா ப்ரோ அவர் தான் பெண்களை அண்ணா, டிஸ்கிரிமினேட் பண்ணாரு. நீங்க இவங்க தான் இப்படி டைம் பாஸ் பண்றாங்கண்ணா, நீங்களும் வேணா என்னன்னா நீங்க. சுகன் மறுபடியும் புரியாமலே பேசிட்டேன் சுகன் ஒரு டிஸ்கிரிமினேட் பண்றது கண்டிக்கிறேன்னு எங்களை சொன்னாரு இது கூட புரிய மாட்டேங்குது ஒழுங்கா கேளியா அவர் என்ன சொல்ல வர்றாரு. நீங்களும் கேங்கோட சேர்ந்து கேங்கோட சேர்ந்து கலாய்க்க வந்துட்டீங்கன்னு நினைச்சேனா. அவரு தான் பெண்களை டிஸ்கிரிமினேட் பண்றாரு ராஜபாணி ப்ரோ. நீங்க ரெக்கார்டிங் கேட்கல, அதனாலதான் இப்ப போராட்டம். தம்பி நிறுத்துப்பா, அண்ணாவே சொல்லிட்டாரு, இதுக்கப்புறம் ஒரு யூஸும் கிடையாது நீ பேசி. அவர் ரெக்கார்டிங் கேட்காம இருந்திருக்காரு. நீ அண்ணாவே கூட்டத்துல சேர்த்த தெரியா நீ இப்ப கொஞ்ச நேரத்துல இவ்வளவு நேரம் என்ன சொல்லிட்டு இருந்தீங்க? மதுரைக்காரர் வராரு, மதுரை மதுரையெல்லாம் கூட்டு சேர்றீங்க ஊர் பேரை கூட பெருமையா இப்ப வந்து இப்ப அது வந்து என்ன எனக்கு புரியல. விஷால் சொன்னா பயிர் விடுறீங்க, நான் சொன்னா மட்டும் ஏன்ப்பா அப்படி சொல்றீங்க? ஏங்க அவரு வில்லனை பார்த்து படத்துல சொல்றாருங்க, நிஜ லைஃப்ல வந்து சொல்லிட்டு இருக்காரு அவரு. அப்ப நாங்களாம் வில்லன்னு சொல்றீங்களா சுகன் ப்ரோ? நாங்களாம் உங்களுக்கு வில்லனா மதுரைக்காரங்களா? சுகன் ப்ரோ மதுரைக்காரன், மதுரை சென்டிமெண்ட்டுக்கு யார் வேணா வருவாங்க. கமலுக்கெல்லாம் யாரும் கைப்பிடிக்க வர மாட்டாங்க. மதுரைக்காரன் ஊர்க்காரன்ற அடிப்படையில ஒரு ராஜபாண்டியன் ப்ரோ வந்தாரு கடல் கடந்து போய் ஒரு வாட்டி நேர்ல பாத்துட்டு போனா ஏதோ உதவி கேட்டாரு. அவர் வரப்பதான் நான் ஊருக்கு போயிட்டே கேட்டு விடுங்க, கேட்டு விடுங்க, ரெண்டு வார்த்தை நறுக்குன்னு கேட்டு விடுங்க. அவர் வரப்ப நானே மதுரையில இல்லையே. சரி அதெல்லாம் விடுங்க, அதை விடுங்க. தம்பி அவர் 16 நாள் இருந்தாரு. அவர் இருக்கிறப்ப நீ ஊருக்கு போயிருந்த, நானே உன்னை கேட்டேன் ஊர்ல போய் பாத்து. நான் ஊருக்கு போயிட்டு அப்ப கிளம்பிட்டு இருந்தேன். நான் போயிட்டேன் ஜி. சிரிக்காத தம்பி, அவர் இருக்கிறப்பே நீ ஊர்ல தான் இருந்த, நானே உன்னை கேட்டேன் போய் பாத்தியாடானா இல்ல ஜி இல்ல அப்படின்னா. நடிக்காத. நான் வந்து பிப்ரவரி 15ஆம் தேதி போயிட்டேன். பிப்ரவரி 14ஆம் தேதி. பிப்ரவரி 14ஆம் தேதி எங்க போயிட்டான்? நீங்க ஏன்டா அங்க போனேன்? ஊருக்கு கிளம்பிட்டேன். எத்தனை நாள் மதுரையில இருந்த? எத்தனை நாளுக்கு மதுரையில இருக்குன்னா புரியலையே. பிறந்ததுல இருந்து மதுரையில தான் இருக்கேன். இல்லப்பா, என்னென்ன டேட்ல இருந்து மதுரையில இருந்து சொல்லு பாக்கலாம், நான் ராஜபாண்டியன் கேட்டுக்கிறேன். நீங்க நான் பிப்ரவரி 14 தாங்க நான் போனேன். ஊருக்கு போயிட்டே இல்லைங்க பிப்ரவரி 14. சரிப்பா, போயிட்டு ரிட்டர்ன் எப்போ வந்த? ரிட்டர்ன் எப்படிங்க வர முடியும்? என்னங்க மதுரையில இருந்து சென்னைக்கு வந்தது ஓகேடா தம்பி. சென்னையில இருந்து மதுரைக்கு போனல நடுவுல, அது எப்போ? ஒரு வாட்டி போனேன். அது எப்போ போன? போன வாரம் எங்கண்ணா இருந்தீங்க ராஜபாண்டியனா நீங்க? ஏங்க நான் ஊருக்கு போனது எங்க அப்பா அம்மாவை பாத்துங்க. நான் எப்படி நான் எனக்கே டைம் கரெக்டா இருந்துச்சுங்க. பாத்தீங்களா அண்ணா எவ்வளவு செல்ஃபிஷா இருக்கான் பாருங்க. செல்ஃபிஷா? ஏங்க நான் ஊருக்கு 15 நாளுக்கு அப்புறம் நான் ஊருக்கு போனேன். ஒரு 2 வாரம் கழிச்சு நான் ஊருக்கு போறேன். என்ன ஒரு 1/2 மணி நேரம் ஆகுமா உனக்கு? அவர் ரொம்ப தூரத்துல இருக்காருங்க. நான் இருக்கு 1 மணி நேரம் ஆகுமா? ரொம்ப தூரம்னாலும் எதுல போக? ரேபிடோல போவல. ரேபிடோல நான் ஏங்க நான் அன்னைக்கு போக முடியாதுங்க. என் ஃப்ரெண்ட்ஸே கொஞ்ச நேரம் தான் என்னால பார்க்க முடிஞ்சுச்சு. உன் ஃப்ரெண்ட்ஸ் நீ கொஞ்ச நேரம் பாக்குற, ஃபுல் டே எல்லாம் பாக்குறேன். இவரை ஏன் போய் பாக்கலான்னு கேட்ட கேள்வி சுகன் ப்ரோ கேக்குதா? கேக்குது, நான் சொல்லணும். சுகன் இல்லைங்க, ஓப்பனா சொல்லுங்க, நான் சுகன் இல்லைங்க. ஏன் வந்து போட்டு இது பண்ணிட்டு இருக்கீங்க? நான் ஊருக்கு வந்திருக்கீங்கன்னு தெரிஞ்சது. ஒரு எட்டு பார்த்தா நான் ஒரு ஃபோன் பண்ணியாவது அண்ணா என்னன்னு விசாரிச்சேன். ஆனா
ஆனா இதுக்கு முன்னாடி உங்க மேல நடந்த கண்டனங்கள் நான் கண்டிக்கிறேன். அது யாருமே இப்ப வாய்ஸ் அவுட் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. மதனோ பிரதீபோ வந்து உங்களுக்கு வாய்ஸ் அவுட் கொடுக்க மாட்டேங்கிறாங்க பாருங்களேன். ஆமா ஆமா, மதன் உங்களை வந்து மதனே பிரதீப் என்னங்க எல்லாருமே கண்டனம் எப்படின்னா இது? அவரு தாங்க பெண்களை தப்பா பேசினாரு. அவர்லாம் நாங்க தப்பா அவரை பேசல. கண்டனம் நீங்க கொடுத்துட்டு வந்து இருக்கோம். நீங்க டிஎன் மீடியா மாதிரி வந்து ஆமா மிஸ்இன்டர்பிரேட் பண்றீங்க ஆமா. சுகன் ப்ரோவை. நாங்களா அவருதான் ஆமா. பெண் உள்ள இருக்கிற வெளியே வருது இப்பதான் கொண்டு என்னை வந்தாரு. என் தலைவன் செயல் வேற வந்திருக்காரு, அதையும் செஞ்சுக்கிறேன். தலைவா மேல வா தலைவா நீ. செயல் சரி வரட்டும். என்ன லோக்கி ஹாப்பி பர்த்டே லோக்கின்னு வச்சுட்டு மதுரைக்கார சண்டை இழுத்துட்டு இருக்காரு இவர் ராஜபாண்டியன். மட்டும் பேசிட்டு மதுரைக்கார இருக்கோம். சண்டை வேற இழுத்துட்டு யாருமே இருக்கு. பாயிண்ட் பேசல. நீங்க வேணா உங்க பாயிண்ட் சொல்லுங்க. லோக்கியை பத்தி என்ன நினைக்கிறீங்க, அவருக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? அதே மாதிரி ஆமீர் கானுக்கும் ஒரு வார்த்தை சொல்லிட்டு போயிடுங்க. நல்ல டைரக்டர் இப்போதைக்கு வேணாமே, கொஞ்ச நாள் நல்லா இருக்கட்டும். பிறந்த நாள் அன்னைக்கு வேணாமே, வேற ஏதாவது வச்சுக்கோங்க. நல்ல விதமாவே சொல்லுங்கண்ணா. ஏன்னா நல்ல டைரக்ட் எனக்கு ரொம்ப பிடிச்ச டைரக்டர் தான். நான் ஃபர்ஸ்ட் படம் மாநகரம் பார்க்கப்பே வந்து என்னடா படம் பயங்கரமா இருக்கே, யாரா டைரக்டர்னு தான் தோணுச்சு படம் பார்த்துக்கிட்டு இருக்கும்போது. அதனாலதான் வந்து எனக்கு அந்த படத்துல அந்த வருஷத்துல ஒன் ஆஃப் தி ஃபேவரட் படம் வந்து மாநகரமா இருந்தது. ஈவன் வந்து எனக்கு ரீசெண்டா வந்து இப்ப நம்ம அதர் ஹீரோஸ் பெரிய ஸ்டார் படங்கள்ல வந்து எல்லா படம்லாம் சாட்டிஸ்பிகேஷன் பண்ணாது நமக்கு. என்னமாவது ஒரு படம் சொல்லிடுவோம். ஈவன் வந்து விஜய் ஃபேன்ஸே சொல்லுவாங்க எனக்கு லியோ செகண்ட் ஹாஃப் பிடிக்கல அப்படி இப்படின்னு. எல்லா ஃபேன்ஸும் எல்லா படத்தையும் சொல்றதுதான். எனக்கு வந்து பாத்தீங்கன்னா மாஸ்டர் வந்து எனக்கு கம்ப்ளீட்லி சாட்டிஸ்ஃபைடான ஒரு படம். ரீசெண்டா வந்த படங்கள்ல வந்து எனக்கு அந்த படத்துல ஒரு பிழை கூட நான் வந்து பார்க்க மாட்டேன். இத்தனைக்கும் ஹீரோயிசமா இருந்தாலும் சரி, எல்லாமே வந்து ஒரு சூப்பர் படம். அந்த கேரக்டர் ஆர்க்கு எல்லாமே வந்து ஒரு நல்ல ப்ராப்பரான ரைட்டிங்கு. அது ஒரு நல்ல படமும் கூட மாஸ்டர். அது வந்து விஜய் வந்து விஜய் எப்படி பண்ண வைக்க முடியும் அப்படிங்கிறது வந்து அதை கன்வின்ஸ் பண்ணது லோக்கி தான். என்ன கேட்டா அந்த மாதிரி படங்கள் கொஞ்சம் லோக்கி பண்ணா கொஞ்சம் பெட்டரா இருக்கும். அதாவது வந்து ஒரு யூனிவர்ஸ் எடுக்காம ஒரு கேங்ஸ்டர் ஜேனருக்குள்ள போகாம ஒரு லைட் ஹார்ட்டடா ஒரு டீசெண்டா, அதாவது மாஸ்டர்லயுமே கொஞ்சம் லைட் ஹார்ட்டட் மொமெண்ட் இருக்கும். ஒரு காலேஜ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டீசெண்டா படம் எடுத்துப்பாப்ல. ஸோ அந்த மாதிரி படம் எடுத்துட்டு போனா அடுத்து வந்து லோக்கி கொஞ்சம் ஒரு ஸ்கோப் இருக்கு. இந்த எல்சியூ திரும்ப கேங்ஸ்டரு போடி அப்படின்னு இறங்குனா வாய்ப்புகள் இல்லை. அதனால ஒரு நல்ல டைரக்டர் தான். ஒரு நல்ல டைரக்டர் ஒரு ஒரு ஹீரோவை எப்படிலாம் பார்க்கணும்னு நினைக்கிற ஒரு ஃபேன் பேஸ்க்கு வந்து அதை கொடுக்குற ஒரு டேஸ்ட் உள்ள ஒரு நல்ல டைரக்டர். அவர் வந்து அதை இதை மிஸ் பண்ணக்கூடாது. இப்போ விஜய் இல்லை அப்படின்னா அடுத்த பெரிய ஹீரோக்களை வச்சு அதை பண்ணி சாதிச்சு காட்டணும். தமிழ்ல ரஜினி கமல் மட்டும்தான் வச்சு பண்ணுவேன் அப்படிங்கிறத காட்டிலும் சூர்யா இருக்காரு, விக்ரம் இருக்காரு, எவ்வளோ பேர் இருக்காங்க. யாரையோ வச்சு நல்லா ஒரு படம் ரோலக்ஸ் மாதிரி தான் எடுக்கணும்னு அவசியம் இல்லை. ஒரு தனி ஒரு படமே எடுத்தா லோக்கி எடுத்தா கண்டிப்பா செமையா இருக்கும். அது வந்து எனக்கு கண்டிப்பா அதுல ஒரு நம்பிக்கை இருக்கு. நல்லா ரைட்டிங் இருக்கும், படத்துல ஒரு மேக்கிங்காகவும் நல்லா இருக்கும், ஸ்டைலிஷா ஹீரோ காமிச்சிருப்பாப்ல, என்கேஜிங்காகவும் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுது. ஸோ அது மாதிரி லோக்கி ட்ரை பண்ணணும்னு தான் என்னோட ஆசை. தெரில அல்லு அர்ஜுன் படம் என்ன மாதிரி படம், ஒருவேளை எல்சியூக்குள்ள வருதா இல்லை வேற மாதிரி எதுவும் கொண்டு போறாங்களா என்னன்னு தெரியல. பட் ஆனால் அந்த படமும் இப்போ மேலே லோக்கி மேலே ஒரு விமர்சனம் இருந்தாலும் அந்த படமும் நமக்கு ஒரு எக்ஸ்பெக்டேஷனை கொடுக்கும். ஒரு ஃபர்ஸ்ட் டே அந்த படத்துக்கு பார்க்கணும்னு ஒரு ஆசை வரும். அதுதான் வந்து லோக்கியோட ஒரு பெரிய ப்ளஸ். அவ்வளோதான் சொல்லுங்க ப்ரோ. ஏன் ராஜபாணி எல்லாம் கரெக்டா சொன்னீங்க. அப்படியே ஒரு பேச்சுக்காச்சும் உங்க ஆளு பேரும் பூ வச்சிருக்கலாம். சூர்யா விக்ரம் நம்ம ஏகே கூட நீங்க அது கூட மனசு வரலையா உங்களுக்கு? ஏன் ராஜபாண்டியன் ஒரு என்ன இது? அதாவது இந்த ஒரு வந்து இவர்கிட்ட சொல்லுவானுங்க, அந்த அளவுக்கு உங்க ஐயோ இது பண்ணி வச்சிட்டாரு போல, டியூன் பண்ணிட்டாரு போல. பண்ணிட்டாரு. அதாவது வந்து டே இதெல்லாம் கிடையாது, தேவையில்லாம ஆசைப்படக்கூடாது, சும்மா லோக்கி அப்படிலாம் ஆசைப்படக்கூடாது. உங்களுக்கு நான் கொடுக்கறத பொங்கல் கிடைச்சிக்கிட்டேன் உப்புமா தான் கொடுப்பேன் அப்படின்ற மாதிரி. அதனால நாங்க கேட்கறதே உப்புமா கேட்கறோம். வந்துச்சுன்னா தோசை வந்துச்சுன்னா தோசை போட்டுருவோம். அந்த மைண்ட்ல தான் இருக்கும் இப்போதைக்கு. சூப்பர் சூப்பர். மைண்ட் டியூன் ஆயிடுச்சு பாருங்க, எந்த அளவுக்கு டியூன் ஆகி வச்சிருக்கோம் பாருங்க. ஒரு பேச்சுக்காச்சும் சொல்றாருன்னு கடந்து போயிட்டே இருக்கீங்க. ரைட் ஐயா, டியூன் பண்ணியாச்சு, வேற வழி இல்லை. அவரோட மிஷின் அக்காமடைஸ் பண்ணிட்டாரு பிரதீப் ப்ரோ. நார்மலைஸ் பண்ண ட்ரை பண்ணாரு, நார்மலைஸ் பண்ணிட்டாரு ஆல்மோஸ்ட். இல்ல நார்மலைஸ்ன்னு சொல்ல முடியாது சுகன் ப்ரோ. இப்போ அவருக்கு அதான விஷயம் போது அவருக்கு கம்ஃபர்டபுளான டைரக்டர். நான் வந்து சினிமா வந்து இந்த அளவுல தான் பாக்குறேன், எனக்கு வந்து சினிமா வந்து இவ்வளவு போதும் என்டர்டைன்மெண்ட் அப்படின்னு நினைக்கிறவர் வந்து ஓகே தான். எனக்கு வந்து அவர் பண்றது தப்பு இல்லைன்னு தான் தோணுது. நான் வந்து அவ்வளவுதான் நான் சினிமாவை பாக்குறேன்னு அவர் நினைக்கிறாரு. நமக்கு தப்பா தான் தோணுச்சு, இல்லைன்னா நான் சொல்லல. அவருக்கு தப்பா தெரியலன்னும் போது சரி ஓகே, அவருக்கு பிடிச்ச மாதிரி நடிச்சு போட்டும், நல்லா இருந்தா பார்க்க போறோம். இப்போ சிறுத்தை சிவா மேல 1000 விமர்சனம் இருக்கு, இல்லைன்னா கிடையாது. அடுத்த படம் ஃபர்ஸ்ட் லுக் வர்ற அன்னைக்கோ அனௌன்ஸ்மெண்ட் வர அன்னைக்கோ நம்ம டைம்ல பார்க்க தான் போறோம். இழுத்து வாங்குவாங்க எல்லாரும், ஈவன் நானே கூட இருக்கும். அதெல்லாம் பிரச்சனை கிடையாது. பட் ஆனால் வந்து படம் நல்லா இருக்கு, நம்ம ஃபேமிலியோட போய் எப்படி அஜித் படம் தேட்டரில் பார்ப்போம். படம் நல்லா இருந்ததுன்னா எல்லாருக்கும் ஓகே தானே. அந்த படம் கொண்டாட தானே போறோம். நல்லா இருக்கு பரவாயில்லையே, ஏன் சிறுத்தை சிவா எடுத்துட்டு அந்த படத்தை நான் நல்லா இருக்கு ஆனால் இன்னொருக்க பார்க்க மாட்டேன், எடுத்துட்டனால நான் இன்னொருக்க பார்க்க மாட்டேன்னு சொல்ல போறது இல்லையே. கரெக்ட் தான். லோக்கி வந்து லோக்கின்னு இல்ல, நீங்க இந்த வர்ற புது டைரக்டர்ஸ் யாரா இருந்தாலும் சரி, இந்த சோசியல் மீடியால இருந்து அவங்க கொஞ்சம் அப்படியே விலகி இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப நல்லது.
ஏன்னா எனக்கு தெரிஞ்சு லோக்கி கெடுத்ததே இந்த சோசியல் மீடியா தான். அது வந்து அவனை ரொம்ப அதுக்கு அவன் அவன் இன்ஃப்ளூயன்ஸ் ஆயிட்டான். என்ன சோசியல் மீடியா எல்லாத்துலயும் போடுறதுதான். ஆனா அவன் வந்து நல்ல இன்ஃப்ளூயன்ஸ் ஆயிட்டான் அதுல. அவன் பேசாம அமைதியா போய் அவனோட மண்டைக்கு வேலை கொடுத்து அவனா தனிப்பட்ட முறையில் அவன் உட்காந்து ஸ்கிரிப்ட் எழுதுனான்னா நல்லா எழுதுவான். இந்த சோசியல் மீடியால எனக்கு வந்து உட்காந்துட்டு கண்டதை எடிகளை எனக்கு பார்த்துக்கிட்டு ஓ நம்ம ஏதோ சாக்ரட்டிஸ் போல நம்ம எழுதுறத எழுத்துக்கெல்லாம் ஒவ்வொரு பின்குறிப்பு எழுதிக்கிட்டே வராங்க பசங்க. அப்ப இல்ல எழுதிருந்தோம் அதாவது தட் வாஸ் ஏ ரசிகர்களோட அப்படின்னு சொல்லும் போது எக்ஸ்பெக்டேஷனும் அந்த மாதிரி ஆயிடுச்சு அதுதான் ப்ரோ இப்ப. நான் ஒண்ணுமில்ல அது அந்த வந்து அது கூலியில வந்து என்ன பிரச்சனைனா, அது வந்து இந்த யூனிவர்ஸ் இந்த மாதிரி ஒரு கிரியேட் பண்ணார்ல, அதுக்கு அதுதான் மேல வந்து மவுண்ட் ஆன இவர் பண்ணின எக்ஸ்பெக்டேஷன் வேலை அதுதான். தான். அதான் இவர் பண்ணின வேலை தான். ஒரே ஒரு வாட்சை காட்டினே வாட்சை காட்டுறான். அப்போ இந்த லோக்கி வந்து சாதாரண ஆள் கிடையாது. அவன் வந்து ஒரு சரித்திர நாயகன். இந்த ஃப்ரேம்ல இந்த ஆங்கிள் இந்த வாட்சை காட்டியிருக்கான்னா அப்ப இது கண்டிப்பா இது ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன். இதுல வந்து ஒரு டைம் மட்டும் லூப் இருக்கு. அப்ப இதை வச்சு நம்ம எனக்கு ஒரு இது இருக்கு அப்படின்னு நம்மளால எழுத எழுத நானும் அதேதான். நான் வாட்ச் போய் ஒண்ணு எனக்கு வாட்ச் பார்த்தேன் எனக்கு ரொம்ப எக்ஸைட் ஆயிட்டேன் நான். ஓ புதுசா லோக்கி ஏதோ பண்ண விட்டாங்க அப்படி இருந்தேன். ஏதோ இருக்கு போல அப்படின்னு அந்த அதுதான் அந்த இதுதான் அதுல இருந்து கொஞ்சம் தவிர்த்து வந்தானாலே படம் பண்ணி அவன் ஸ்டஃப் இருக்க கை தான். தட் கை ஸ்டஃப் வந்துருவான். அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. எனக்கு வந்து ஆயிரம் ப்ரோ பாரு. மாநகரம் தான் பயங்கரமா. மாநகரம் வந்து அந்த ஸ்டார்டிங்ல வந்து இது போடுவானுங்க டைட்டில் கார்டு இருந்து ஒன்று போடுவாங்க. சூப்பரா இருக்கும். அந்த ஆக்சுவலா சொல்ல போனா அவன் பண்ண படத்துலயே இப்ப வரைக்கும் அந்த மாதிரி ஒரு டைட்டில் கார்டு கிடையவே கிடையாது. சூப்பரா இருக்கும். ஆமா அது ஒரு காலனி பில்டிங் ஆமா அப்படியே ஜூம் அவுட் அந்த பண்ணி கதை பார்த்தா அப்படியே அந்த பேர் இருக்கும். இல்ல அந்த கதை அப்படியே அந்த டிராவல் ஆகும். அந்த அவங்க அவங்க எங்கெங்க போறாங்க அந்த எல்லா கேரக்டர்ஸும் வந்து ஒரு கார்ட்டூனிஸ்டிக்கா ஒன்று பண்ணியிருப்பான். சூப்பரா இருக்கும் அது. அது எந்த படத்துலயும் அதுக்கப்புறம் அவன் பண்ணல. அதுக்கப்புறம் எல்லாம் அந்த மாஸ் ஓரியன்ட் படம் போயிட்டுங்காட்டிக்கு அப்படி போயிடுச்சு. இவர் சொன்ன மாதிரி ராஜமணியன் சொன்ன மாதிரி லோக்கியோடதுல எனக்கு பெஸ்ட்னா எனக்கு மாஸ்டர் தான். மாஸ்டர்லாம் மாஸ்டர் ஒவ்வொரு கேரக்டரும் நான் அதிக விஜய் தடவை கேரக்டர் ஒரு ஆகட்டும் ரீவாட்ச் பண்ண படங்கள் வந்து அதுதான். அது மாஸ்டர். அதிக தடவை ரீவாட்ச் பண்ண படம் தான் மாஸ்டர் தான். எனக்கு தெரிஞ்சு ரீசெண்டா வந்த விஜய் படத்துல அதாவது எனக்கு லியோ ஃபர்ஸ்ட் ஆஃப் கொஞ்சம் ஓகே தான். எனக்கு வந்து அவ்வளோலாம் பெஸ்ட்னு சொல்ல மாட்டேன். முதல் கொஞ்சம் ஒரு 20 நிமிஷம் 40 நிமிஷம் வேணா கொஞ்சம் நல்லா இருந்தது. அதுக்கடுத்து ஓகேவா தான் இருந்தது. பட் வந்து ஈவன் கோட்டு கூட தேட்டர்ல பார்த்து எனக்கு ரொம்ப பிடிச்சதுன்னா மாஸ்டர் தான். இப்போ வரையும் வந்து ரொம்ப நிறைய தடவை அடிக்கடி பார்த்த படங்கள் பிஜிஎம்மா இருந்தாலும் சரி, ஒரு எல்லாமே வந்து அதில் படத்தில் நல்லா சூப்பர் படம் அது மாஸ்டர். கைதியும் அது மாதிரி வந்து மஸ்ட் அது இன்னும் நோட்டபிளான ஃபிலிமு. அது வந்து மறந்துட்டேன் நான் சொல்ல. மேபி வந்து அனதர் ஒரு கைதியும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா தேட்டரில் ஃபர்ஸ்ட் டைம் தேட்டரில் பார்க்கும்போதே அந்த படம் வந்து நல்லாயிருக்கும்னு மட்டும்தான் தெரியும் எனக்கு. அதுக்கப்புறமேட்டு தான் வந்து இந்த படம் வந்து இப்படி இருக்கும் அப்படி இருக்கும்லாம் எதுவுமே ஒரு இதெல்லாம் படம் நல்லா இருக்கு கார்த்தி படம் அப்படின்னு தான் சொன்னாங்க. சரி உடனே தேட்டருக்கு போய் பார்த்தோன்னே அது ஒரு இதை கொடுத்துச்சு. அந்த படமும் ஒரு நல்ல ஒரு தேட்டரிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்த படம் கைதி. ஆய்க்கிழவில இருந்து டென்ட் சீன் விட்டுருக்காங்க. எல்லாரும் போய் கண்டிப்பா பாருங்க. குரூப்ல ஷேர் பண்ணி சரியான சீன். எந்த சீனு கமால்? ஆய்க்கிழவில இருந்து டெலிட்டட் சீன் விட்டுருக்காங்க. ஓகே ஓகே அதை பாருங்க. சரியான சீன். படம் பார்த்தவங்க எல்லாம் பாருங்க. கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும். மாயிரம் ப்ரோ கண்டிப்பா நீங்க பாருங்க. இன்னும் 4 நிமிஷம் விட்டுருக்கானுங்க. டெலிட்டட் சீன் பாருங்க ராஜபாபு 4 நிமிஷமா இருக்கே. சரி குமார் பண்ணியிருப்பான் அப்புறம் பார்ப்போம். பேசுறீங்களா யாராச்சும்?
ஆமா சுகன், நாங்க பேசுறது கேட்கலையா உங்களுக்கு? நல்லாவே கேட்டுச்சு மதன், அதனாலதான் கேட்டேன். நானும் பிரதீப்பும் பேசிட்டு இருந்தோம். ஓகே 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 மேடம், கேக்குது கேக்குது, நல்லா கேக்குது மேடம். பேசுங்க பேசுங்க, அப்படியே கண்டினியூ ஓகே பண்ணுங்க. ஓகே ஓகே சுகன். இந்த துரந்தர் ரீல் யூஸ் பண்ணியிருக்காங்க மறுபடியும். ரிலீஸே கணக்கு இல்லை, இப்போ வரைக்கும் ஓடிட்டு தான் இருக்கு. இப்போ கூட 5.1K டிக்கெட் புக் ஆகுதுங்க. எந்த படம்? துரந்தர் பார்த்தேன் பார்த்தேன் பார்த்தேன், ரெண்டுமே ஒரே நேரத்துல ஓடிட்டு இருக்கு. அதுக்கு டிக்கெட் புக் ஆகுது ப்ரோ. அதான் அதான், புரியுது புரியுது. இந்த அளவுக்கு டிமாண்ட் ஜாஸ்தி ஆயிடுச்சு. அப்போ பார்ட் 2 யோசிச்சு பாரு எப்படி இருக்கணும். லெரின் வந்தாப்புல ஆளை காணும், கீழே லிசனர்ல காட்டுச்சு. இல்லையா மாவீரன் தலைவன் வந்து போயிட்டாரு, ஐயோ இவனுங்களா அப்படின்னு சொல்லி. முருகன் பாட்டு அடிச்சு நொறுக்குது. இந்த முருகர் இது பயங்கரமா என்ன சொல்றது, சோசியல் மீடியா இதுல வந்து நல்லா ஃபேண்டசைஸ் ஆயிட்டாரு போல முருகன். ஸ்கூல் எந்த ஸ்கூல் போனாலும் முருகன் பாட்டு இல்லாம இல்லவே இல்லை இந்த வருஷத்துல. போன வருஷம்லாம் இவ்வளவு இல்ல, இந்த வருஷத்துல நான் ஒரு 4 ஸ்கூல் ஆனுவல் டே போனேன், 4 ஸ்கூல்லயுமே முருகன் பாட்டுக்கு ஒரு மவுசு. படம் எடுக்கிறானுங்க தான், நான் ஏதோ சொல்லிட்டு இருந்தானுங்க இந்த வலைபேச்சுல, சமுத்திரக்கனி ஏதோ முருகன் படம் எடுக்கிறாரு. கேக்குதா இல்லையா? கேக்குது. இல்லங்க சாய்க்கலை டெலிட்டட் மொரட்டு குப்பீரா இருக்கு. நான் படமே பார்க்கல, அதனால நான் டைரக்டர் உண்மையாவே சரியான ஆளுங்க. சொன்னீங்க மதன், அது அப்ப போன் வந்துருச்சுன்னு கேட்க முடியல, சாரி. ஆனா ஒரே நிமிஷம் நான் இதை மட்டும் கேட்டுக்கிறேன். அப்படி நீங்க சொல்லுங்க, என்ன மதன் சொன்னீங்க? நான் முருகனுக்கு என்ன சொல்லணும், முருகன் நல்லா ஃபேண்டசைஸ் ஆயிட்டாருன்னு. முருகன் ஆமா, முருகன் ஃபேண்டசைஸ் ஆயிட்டாரு. ஏன்னா போன தடவை எல்லாம் இந்த ஸ்கூல்ல எல்லாத்துலயுமே முருகன் பாட்டு வந்து இங்க கல்ச்சுரல்ஸ் எல்லாம் இந்த டான்ஸ் இதுலயுமே கம்பல்சரி ஒரு முருகன் பாட்டு போட்டு டான்ஸ் ஆடிட்டாங்க. நான் ஒரு 3-4 வருஷமா எடுத்துட்டு இருக்கேன் இந்த ஸ்கூல் ஈவெண்ட் எல்லாம், பெருசா இருக்காது. இந்த வருஷத்துல எல்லா ஸ்கூல்லயுமே முருகன் பாட்டு.
ஓகே ஓகே ஓகே. ஒரு இன்க்ளூட் பண்ணி இது பண்ணிருக்காங்க. அடுத்து அந்த சமுத்திரக்கனி ஏதோ படம் எடுத்துட்டு இருக்காங்கல்ல அப்படின்ட்டு சொன்னேன். வலைபேச்சில் சொன்ன மாதிரி ஞாபகம். ஓகேம்மா. சசிகுமார் முருகன் பாட்டுக்கு அதிகமா சமுத்திரக்கனி. கொடுக்குறாங்களா ஸ்கூல்ல எல்லாம் சொல்றீங்க? ஆமா, நான் இந்த டான்ஸ்ல முருகனுக்கு முருகன் பாட்டுக்கு கரெக்ட் தான், கம்பல்சரி கரெக்ட். இன்க்ளூட் முருகனுக்கு பண்ணிடுறாங்க. கொஞ்சம் ஓரளவுக்கு நிறைய ரீசெண்டா வந்து முருக இது வந்து அதிகமாயிருச்சு. பொதுவாகவே இருக்கும் நம்ம ஊர்ல. ஆமாமா, இப்போ குழந்தைங்க யங்ஸ்டர்ஸ் எல்லாமே அந்த முருகன் இதுக்கு கொஞ்சம் இதாயிட்டாரு, நல்லா ஃபேமஸ் ஆயிட்டா அப்படி தலைவன். நான் ஒரு தீவிர முருக பக்தன் ப்ரோ. எப்படினாலும் டெய்லியுமே ஏதோ ஒரு இடத்துல வந்து என்னன்னா அந்த சிம்பிளையோ இல்ல அது ரிலேட்டடான விஷயங்களையோ நான் பாத்துருவேன். அது என்னன்னே தெரியல. பக்தரா இருந்து என்ன பிரயோஜனம் ப்ரோ? முருகர் மாதிரி லைஃபே எடுத்துக்கணும். இவன் யாருங்க என்ன பேசினாலும் சமயக்கட்டுக்கே வந்துட்டு நிஜமாவே இருக்கான். கமல், இந்த டேரக்டர் எங்கேயோ போவான் பாருங்க. என்னமா அதுல bro பாத்துட்டீங்களா? அதே மாதிரிதான் இந்த சீனை எடுத்து வச்சிருக்கோம். என்ன படம்? நம்ம ஒண்ணு நினைச்சிட்டு இருக்கோம், டெல்டர் சீன் விட்டுருக்காங்க தாய் கிழவி. இருங்க நான் பாக்குறேன். சரியான சீன். அப்படியே நம்மள ஒரு ஜோனுக்கு கூட்டு போறான், அப்படியே கடைசியில வச்சான் பாரு ஒண்ணு. இல்ல டைரக்டர் வந்து எமோஷனல் சீன் ஒர்க் ஆகுது bro. அதுதான். இல்ல ஆடியன்ஸோட பல்ஸ் வந்து செமையா தெரியுது. அதான் நான் சொல்ல வந்தேன். அவன் வந்து டைரக்டர் வந்து கொஞ்சம் நல்ல ஒரு கிளவர் தான். அதே நேரம் வந்து நல்லா ஸ்மார்ட்டா ப்ளே பண்றான். கண்டிப்பா வந்து அடுத்து ஒரு குறைஞ்சது ஒரு 2-3 படங்கள் வந்து அவனுக்கு செமையா கிளிக் ஆகும் இந்த டைரக்டருக்கு. அது எவ்வளவு எமோஷனலா பேசிட்டு இருந்தாரு அருண் ராஜ். அவர் பேர் என்ன? அருண் தாஸா. சரியா அவரு சொல்றதே கஷ்டமா இருந்துச்சு. கடைசியில குபீர்னு ஒண்ணு வச்சுட்டாரு. இந்த படம் நான் மதுரையில பார்க்கும்போது சொன்னேன்ல, அன்னைக்கு ஃபர்ஸ்ட் டே ஈவினிங் ஷோ ஹவுஸ்ஃபுல் ஆக்சுவலா. எப்படி வேர்ட் ஆஃப் மவுத் பரவுச்சு என்னன்னே தெரியல. அவ்வளவு பேர் ஆடியன்ஸ் வந்துட்டாங்க முத நாள் சாயங்காலமே. கேக்குதா? ஹலோ, கேக்குது. எஸ்கே அண்ணன் வெக்கேஷன் போயிருக்காரு bro, சம்மர். ஆமாமா, இவன் ஃபேமிலியோட. ஏங்க அவர்லாம் போக கூடாதா? புரியல கமல். சரி விடுங்க. ஒரு வாட்டி தான் எடுக்கும். துரந்தர் போறீங்களா? ஆயிரம் ப்ரோ. துரந்தர் ஓடனா? இல்ல bro, நான் ஏற்கனவே 3 தடவை பார்த்தேன் போதும். ஒரு காலத்துல எப்படி இருந்தீங்க, இப்ப எப்படி ஆயிட்டீங்க பாத்தீங்களா? இன்னைக்கு காலைல ஃபர்ஸ்ட் பார்ட் திரும்ப ரீ ரிலீஸ் பண்ணிருக்காங்களா? ஓகே 2 வாட்டி தியேட்டர்ல பார்த்தேன், ஒரு வாட்டி ஓடிடில பார்த்தேன், அப்புறம் கொஞ்சம் சூப்பர் சின்ஸ் பார்த்தேன், டெல் பண்ணிட்டேன். சிங்கிள் ஸ்கிரீன் ஓபன் பண்ணலையா? என்னது? சிங்கிள் ஸ்கிரீன் புரியல கமல். இல்ல, சிங்கிள் ஸ்கிரீன் ஓபன் பண்ணலான்னு கேட்டேன். இன்னும் ஓபன் பண்ணல. ஆனா அந்த மால் சொன்னல, அங்க 2 ஷோ கொடுத்துருந்தான், இப்ப 4 ஷோ கொடுத்துருக்கான். எல்லாமே அதே ரேட் தான். ஓகே. எல்லாமே ஈவினிங் தான், 1.5 மணி நேரம் கேப்ல. ஆனா 4 மணி நேரம்லாம் கொஞ்சம் ரொம்ப ஓவர் தான் தோணுது. டேய் எல்லாமே போறீங்கன்ற மாதிரி. அபிஷியல் ரன் டைம் என்னன்னே தெரியல. அது அபிஷியல் ரன் டைம் என்னன்னு தெரியல. அபிஷியலா என்ன சொல்லலாம். இங்க புக் மை ஷோல 3 மணி நேரம் 55 நிமிஷம் போட்டுருக்கு. அது சும்மா போட்டிருக்காங்க, அபிஷியலா என்ன சொல்லல. இதுல போட்டாலும் உண்மையா தான் இருக்கும். இதுக்கு மேல என்ன இல்ல அப்படியெல்லாம் இல்ல, அப்படிலாம் இல்ல. அவங்க குத்து மதிப்பா போடுவாங்க. அவனுங்க குத்து மதிப்பா இந்த புக் மை ஷோல குத்து மதிப்பா எப்பயுமே 90 மினிட்ஸ் போடுவானுங்க, 1 hour 30 minutes. நேரம் ஒன்றும் தெரியாது, பார்ப்போம். கொஞ்சம் லைட்டா டயர்ட் ஆகும். இந்த ஃப்ரெண்ட்லி கப்புள் ஃப்ரெண்ட்லியா ஏதோ ஒரு படம் வந்திருக்குன்னு சொல்லி சொன்னாங்க. டைம் லைன்ல பார்த்தேன். அது என்ன நல்லா இருக்கா இல்ல என்ன மாதிரி படம்? லவ் படம் தான். ரெண்டு படம் ஃபுல் லவ் தான். ஓகே, அப்போ ஓகே.
அதே நாள்லதான் கமல் அப்படியேன்னு ஒரு வெறி ஏத்தி விட்டான் லோக்கி 4 வருஷத்துக்கு முன்னாடி காலங்காத்தால 7 மணிக்கு மேக்கிங் உடைய விக்ரம்ல இருந்து ஒண்ணு விட்டு அப்படியா? ரிலீஸ் டேட்டோட விட்டான். போன வாரம் அறிக்கை வந்துச்சு, அடுத்த வாரம் விக்ரம் ரிலீஸ் டேட் காலங்காத்தால 7 மணிக்கு சொல்றோன்னு. லோகேஷ் பர்த்டே நான் ஆர்வமா வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். காலையில 7 மணி எப்படா ஆகும்னு கரெக்டா காலங்காத்தாலே ஒரு மேக்கிங் வீடியோ இறங்கினான் 7 மணிக்கு. ஜூன் 3 முதல்னு கடைசியில வரும். அந்த மேக்கிங் வீடியோ பயங்கரமா இருக்கும். இது லோக்கி விக்ரம் தான் மாவீரா. ஆமா ஆமா. ஆமா, சரியான மேக்கிங் வீடியோ. அந்த எனக்கு இன்னும் அது நல்லா இருக்கும். அந்த ஃபவத் ஃபாசிலுக்கு அந்த லேசர் லைட் அடிச்சு சொல்லும் போதெல்லாம் அந்த ஃபாண்ட் எல்லாம் சூப்பரா இருக்கும். அதெல்லாம் எனக்கும் அந்த மேக்கிங் வீடியோன்னு சொன்னாலே ஃபஹத் அந்த லேசர் லைட் அடிக்கிற ஷாட் தான் ஞாபகம் வரும். சூப்பரா இருக்கும். அதுல அந்த பீக்கி பிளைண்டர்ஸ் மட்டும் தான் யூஸ் பண்ணிருக்கும் அதுல லோக்கி. அதுல செம்மையா இருக்கும் அது. அப்புறம் அந்த டான்ஸ் இது சாரி கொரிய இது ஃபைட் மாஸ்டர்ஸ் 2 பேர் இருக்காங்கல்ல, அவங்க அந்த ஆட்டோ கவுத்து ஓடுற ஷாட் வரும். ஆமா, விஜய் சேதுபதி விஜய் சார் இன்ட்ரோ அது. கையிலே கவுத்து விடுவாங்க. ஆமா, சரியான இது அதெல்லாம். அதான் ஒரு ஆக்ஷனுக்காக அவ்வளவு சலு பண்றது வர்த்துன்னு ப்ரூவ் பண்ணது லோக்கி தான் எனக்கு பொறுத்த வரைக்கும். இவ்வளவு இந்த மாதிரி ஒரு கேமரால எடுக்கலாம், இந்த செட்டப் எடுக்கலாம், இதுக்கெல்லாம் வர்த்துன்னு அது ப்ரூவ் பண்ணது லோக்கி தான். வெயிட்டிங் அல்லு அர்ஜுன் படத்துக்கு. அதுல இந்த எல்சிஓ அதெல்லாம் தூக்கி போட்டு ஃப்ரெஷ்ஷா மாஸ்டர் இந்த மாதிரி ஒரு படம், மாஸ்டர் மாநகரம் மாதிரி ஒரு படம், கைதிய மாதிரி யூனிவர்சல் இல்லாம ஒரு படம். ஆனா டெஃபினட்டா இதுதான் ஓகேவோட இதுதான் இது அமேசான். ஷூட்டிங் ஸ்டார்ட் ஆயிடுச்சு அது? இல்ல 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 இல்ல, இன்னும் டைம் இருக்கு. எனக்கு தெரிஞ்சு எப்படியும் ஒரு ஜூன் ஜூலைல தான் ஸ்டார்ட் ஆகுது. அட்லி இது போயிட்டு இருக்குல்ல, அட்லியான் இதமாக தான் எடுப்போம். அட்லியான் ஷாம் ப்ரோ தசாவதாரத்துக்கு ஒன்று போட்டாரு, 400K போயிருக்கு. என்ன மாதிரி என்ன மாதிரன்? ஷாம் ப்ரோ தசாவதாரத்துக்கு ஒரு வீடியோ போட்டார்ல, 400K போயிருக்கு. பார்த்தேன். நான் அந்த அந்த அவர் அந்த வீடியோ போடுறப்ப யோசிச்சேன் அது செம்ம ரீச் போகணும். ஏன்னா அந்த சீனே பயங்கரமான கூஸ்பம்ஸான சீன். எனக்குலாம் நாஸ்டாலஜியா இருந்தது அந்த சீனே. அந்த சீனை விட இது பயங்கரமா இருக்கும் சிவன் ப்ரோ. அது போய் ட்ரெயின்ல இருந்து கீழே விழுவலாம் அந்த சிலை. ஆமா, அதுவுமே பயங்கரம் தான். ஏன்னு சொல்லுங்க. புரியல. ஏன் தெரியுமா அந்த சீன் ஸ்பெஷல்? சொல்லுங்க. அங்க இருந்தா கோவிந்தராஜனை இடம் மாத்துவாங்க. அது அந்த ஃபர்ஸ்ட் சீன்ல 12th செஞ்சுரியில் நடக்கும்ல, கல்லை முட்டை கண்டாரு. அது அந்த இடத்துல தான். அங்க ஒரு ஆறு வறண்டு போய் பூமியா இருக்கும். அது அப்போ கடல் ஒரு இதா இருந்துச்சு, இப்போ வறண்டு போய் பூமியா மாறி இருக்கும். அதாவது அந்த ஃபர்ஸ்ட் சீன்ல அங்க இருந்தா பேத்து எடுத்துட்டு போனாங்க அந்த சிலை. கோவிந்தராஜா இஸ் பேக் அதே பூமிக்கு. கோவிந்தராஜர் திரும்ப பேக்னு முட்டி கூட எந்த ஒரு தாலி தூக்கி எறிஞ்சு முட்டி சாவாங்கல்ல, தலையில முட்டிக்கிட்டே சாவாங்க. அங்கேயே திரும்ப போய் நிப்பாங்க. அங்கேயே போய் அஸ்வினோட முட்டி கால் முட்டி போய் அதுல இடிக்கும். அவங்க எந்த சார் அவங்க முட்டின அஸ்வின் முட்டின நெத்தில வச்சு முட்டினதுலதான் இவங்களோட அடிபடும். கரெக்ட். அடாடிக்கு இன்னும் ஆச்சரியம், கமல் இதெல்லாம் சொல்லி கேஎஸ் ரவிக்குமார் அதுல வாங்கி அவரு எக்ஸ்ட்ரா இன்புட் போட்டு எப்படா அந்த டைம்ல அது ரொம்ப எடுத்தாங்க. ரொம்ப நாள் தான். பட் ஆனா இப்போ அந்த படம்லாம் ஆல்மோஸ்ட் ஒரு 2 years ஆயிடும் இருக்கு. ஆனா கேஎஸ் ரவிக்குமார் அதெல்லாம் எப்படி எடுத்தாப்புலன்றதே ஒரு பெரிய ஆச்சரியம் தான். அந்த படம்லாம் ஐடியாஸ் அப்படி க்ரோ ஆகிக்கிட்டே இருக்கு. அது ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி அது எப்படி எடுத்துட்டோம். சரியான இது அதெல்லாம்.
நான் பார்த்ததுல வேர்ல்ட் ரைட்டிங்லேயே வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் ஸ்கிரிப்ட்னு நான் சொல்லுவேன். சரியான ரைட்டிங் அது. கரெக்ட். எனக்கு அப்போ எல்லாம் அவ்வளவு நினைவு தெரியல. பட் ஆனா இருந்து என்ன ஆச்சரியப்படுத்த ஷாட் எதுன்னா, இந்த முகுந்தா முகுந்தா சாங்ல கமல் என்ட்ரி ஆயிட்டு வர்றாருல அந்த போட்டோ ஃப்ரேம்ல இருந்து சரியான ஷாட் அதெல்லாம். இப்போ இந்த டெக்னாலஜி எல்லாம் பார்த்து யோசிக்கும் போதெல்லாம் எப்படா அந்த டைம் அதை கன்சியூம் பண்ணீங்க, அந்த ஷாட்டை ஆமா, அந்த எடுத்தீங்கன்ற ஒரு என்ட்ரி ஆகுறப்ப தானே கிளாரிட்டி. வீட்டுக்குள்ள. ஆமா. ஆமா சீன் அது. அது அதான் சேம் கான்ஸ்டன்ட் பார்த்தா கமல் சக்குன்னு என்ட்ரி ஆகுது. சரியான டிரான்சிஷன். அதெல்லாம் எப்படா இருந்துச்சுன்ற மாதிரி தான் இருக்கும் அது. அன்னைக்கு எல்லாரும் ஃபீமேல் சாங் பேசிட்டு இருந்தோம்ல, முகுந்தா முகுந்தா பேசுவோமா, எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த சாங். சரி, அந்த பயங்கர ஹிட் இந்த பாட்டு. சரியான ஹிட். வெறும் ப்ரோ கீழே வந்தாரு, வரவே இல்லை அப்புறமே. ஆமா, அதான் போயிட்டாருன்னு சொன்னானே, போயிட்டாரு. பாத்துட்டு போயிட்டாரு. உண்மையிலே இந்த டெலிட்டட் சீனை வச்சிருந்திருக்கலாம் படத்துல. பாத்தீங்களா? ஆமா, அப்பதான் பார்த்தேன். என்னடா இப்படி பண்ணி வச்சிருக்கீங்க, இது ஏன்டா டெலிட் பண்ணீங்கன்ற மாதிரி இருக்கு. எனக்கு படம் பார்க்குறப்ப தோணுச்சு மாவீரன், இப்போ சிங்கம்புலிக்கு, பாலாவுக்கு, முனிஷ்காந்துக்கு எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா எல்லா கேரக்டருக்குமே ஏதோ ஒரு இடத்துல ஸ்ட்ராங்கான ஒரு எமோஷனல் வச்சிருப்பாங்க. ஒரே ஒரு நிமிஷம். எந்த ஓடிடி அது? தாய் கிழவி பிரைமா ஹாட் ஸ்டாரா? ஹாட் ஸ்டார்ல தான் ஹாட் வரும். ஸ்டார். ராஜ்கமல் சாரி விஜய் டிவி, சாரி விஜய் டிவி தான் வரும் மொத்தம். ஹாட் ஸ்டார் தான் போகும். சிவகார்த்திகேயனால ஹாட் ஸ்டார். சூப்பர். வந்தோடனே வீட்டுல போட்டு காமிக்கணும். அதுல எங்க மம்மி பாதி வேலை பண்ணியிருக்காங்க அதுல. அத டைலரிங்கு, இலை தைக்கிறது, நெய்யறது. எங்க பாட்டி அப்படியே நான் பார்த்தேன் அதுல. இப்போ தாய் கிழவில. என்னன்னா அந்த எல்லாருக்கும் ஒவ்வொரு கேரக்டருக்கும் ஒன்னொன்னு வச்சிருந்த மாதிரி இவருக்கு வைக்கலன்னு தோணுச்சு. இவர் நல்ல பெர்ஃபார்மர் ஆச்சு, இவருக்கு ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு எமோஷனல் கனெக்ட் இல்ல சீன் வைக்கலைன்னு. பட் இந்த மாதிரியான சீனு அவருக்கு இருந்திருக்கு ஆக்சுவலா. இவங்க தான் ரிமூவ் பண்ணிருக்காங்க. யாருக்கு? அருள்தாஸ் செம்ம பெர்ஃபார்மன்ஸ். அருள்தாஸ் யார் அவரு? இப்ப இந்த டெலிட்டட் சீன்ல நடிச்சவர் தான் அருள்தாஸ். அவங்க நான் இன்னும் பாக்கல. நடுஆளா நான் இருப்பார்ல. இன்னும் பாக்கல. மூணு பசங்க, நீங்க படம் பாத்துனீங்களே தாய் கிழவி. பாத்திருக்கேன். யார சொல்றீங்க? அண்ணன் தம்பி பெரிய 3 பேர் இருக்கானுங்களா ப்ரோ, இல்ல பெரிய பையன். நடுஆளு. ஓகே. பெரிய பையன் கருப்பா. ஓகே 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 பெரிய ஓகே. பையன் சிங்கம்புலி ப்ரோ, நடுஆளா இருக்கிறவர் தான் அருள்தாஸ். ஓகே ஓகே ஓகே. புரியுது புரியுது. ஆமா, அவருக்கு செம பெர்ஃபார்மன்ஸ். அவர் கிட்டத்தட்ட ஒரு 4 நிமிஷம் சீன் அவர் தான் ஹோல்ட் பண்றாரு எமோஷனலா. கடைசி அந்த 30 செகண்ட்ல சிங்கம்புலி பெர்ஃபார்மன்ஸ் மிரட்டிட்டாப்ல. நான் அதை எதிர்பார்க்கவே இல்லை மாவீரன், அந்த சீனை தான் கொண்டு வருவாங்கன்னு. என்ன மாவீரன் செய்யணுக்கு இதுக்கப்புறம் எப்படி வெயிட்டிங்க? கண்டிப்பா செய்யணும் வந்து என்னன்னா நல்லா வந்துடும் தான் நினைக்கிறேன். இந்த மாதிரியான கமர்ஷியல் மீட்டர்லயே இருந்தாலே. அது இல்லாம அதான் நாட்டுப்புற கதைகள் நிறைய சொல்லி வைக்க வச்சிருக்காங்க. ஆமா, செய்யணுக்கு அட்மினிஸ்ட்ரேட்டர் சனா இல்ல. அந்த பாட்டே எனக்கு இப்ப கேட்க ரொம்ப பிடிச்சது. அதுலலாம் கமல் ரெஃபரன்ஸ் இருக்குமா? ஆர்கே வேற. கண்டிப்பா அன்னைக்கு சொன்னதெல்லாம் கேட்பையா, விருமாண்டிக்கு முருகனுக்கு ஆகாது, அதை பத்தி தான் பேச போறாங்க. புரியல. விருமாண்டி சாமி, அந்த விருமாண்டின்னு நாட்டுப்புற சாமி இருக்கு, ஐயனாறு சாமியோட அவதாரத்துல ஒண்ணு. அந்த சாமிக்கும் முருகனுக்கும் அந்த ஏரியால ஆகாது. அந்த ஏரியா மக்கள், அந்த ஓகே ஓகே நாட்டுக்கு அது ஓகே. இருக்கும்.
ஓகே அதான் ஓகே. அந்த ப்ரோமோவே அந்த ஐடியா தான். முருகன் ஓகே. நாடகம் போட்டதுக்கு அடிச்சான ஒருத்தன் அப்படின்னு சொல்லி. ஓ ஓகே. அதாவது ஹிந்துலயே இப்படியும் ஆமா. இருப்பாங்கல்ல, இந்த சாமி கும்பிடுறவங்க அந்த சாமி ஆ, கும்பிடுறவங்க. ஒரு இது இப்போ பேர் ஐயா சொன்னா வைஷ்ணவ இது சிவனிசம் முன்னாடி இதுக்குள்ள முருகனுக்கு ஒரு சின்ன இது அது ஒரு கிளைக்கதை மாதிரி இங்க ஒண்ணு நடந்துட்டு இருக்கு. ம். படமா எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஷாம் ப்ரோ மறுபடியும் காலையில நைட்டு போட்ட ட்வீட்டை கோட் பண்ணி அவரோட ரேங்கிங் போட்டிருக்காரு லோக்கி மூவிஸ். ஃபர்ஸ்ட் விக்ரமா மாநகரமா? ஃபர்ஸ்ட் விக்ரம் தான், செகண்ட் கைதி, தேர்டு மாநகரம், ஃபோர்த் லியோ, ஃபிஃப்த் மாஸ்டர், கடைசியில கூலி. பெட்டர் தென் மாஸ்டர். ஓகே. எனக்குமே கொஞ்சம் மாஸ்டர்ல செகண்ட் ஹாஃப்ல பிறகுலாம் தெரிஞ்சு ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போது லியோலான தெரியல பெருசா. கொ- உங்களுக்கு எனக்கு நான் அதை எக்ஸ்பெக்டேஷன் கொஞ்சம் ஜாஸ்தி. வேற மாதிரி மைண்ட் செட்ல பார்த்தேன். எனக்கு ரெண்டுமே ஈக்குவலான படம் தான். எனக்கு எங்க ஃப்ரெண்டுங்களே சொல்லியிருக்காங்க அவங்களுக்கு மாஸ்டர் பிடிக்காதான் லியோ பிடிக்கணும். ஏன்னா அவங்க வந்துட்டு விஜய் ஒரு ஒரு டெமிகாட் மாதிரி பார்க்குவானுங்க. என்னால நம்ம பால் இப்படி பண்ணிட்டான் அவன்ற அவங்க ஒரு டூ குட் கேரக்டர்லயே விஜயை பார்த்து அப்படி வளர்ந்தவங்க. அவங்க இதெல்லாம் சட்டுன்னு ஏத்துக்கலாம் அவனுங்க. லேட்டரா தான் ஏத்துக்கணும். வளர்ந்துட்டு தான் என் ஃப்ரெண்ட் எல்லாம் எனக்கு வந்து கைதி, மாஸ்டர் பாக்குறது. கைதி, விக்ரமு, மாநகரமு, மாஸ்டரு, லியோ, புலி. அதுதான் அப்படி பார்த்தா தலைவனோட இதுல. எனக்கு மாநகரம், கைதி, மாஸ்டர் ஆர்டர் வைஸ் எனக்கு அப்படியே தான். லோக்கி எப்படி படம் இருக்கு அதே ஆர்டர் வைஸ் தான். எனக்கு அது சேஞ்ச் வராது. அதேதான். ஏதோ இங்க போயிருக்காரா டிஸ்னி லேண்டு? ஆமா ப்ரோ, யாரு இப்பதான் பாத்தீங்களா? ஆமா, சிங்கப்பூர் யூனிவர்சல் ஸ்டுடியோ டிஸ்னி லேண்ட்ல. யாரு? எஸ்கே ஃபேமிலியோட சிங்கப்பூர்ல யூனிவர்சல் ஸ்டுடியோஸ் இருக்குல்ல, ஓகே ஓகே அதோட ஓகே அதோட தீம் பார்க் போயிருக்காரு ஃபேமிலியோட. ஓகே ஓகே. ஆனா மாவீரன், டியூடு ஓஎஸ்டி இல்லாம ஒரு எடிட்டே பார்க்க முடியல மாவீரன். டெய்லி எப்படியாவது ஏதாவது ஒரு ஓஎஸ்டியோட அந்த எடிட்டாவது நான் பாத்துறேன் மாவீரன். மாவீரன், கேக்குது கேக்குது சொல்லுங்க. டியூடு சம்பந்தமா எப்படினாலும் நான் ஒரு எடிட்டாவது பாத்துறேன் ஆக்சுவலா. இப்ப யாருக்கு பாத்தீங்க? ருக்குக்கு? இல்ல இல்ல, அந்த கப்பிள் ஃபேமிலியோட படத்தோட ஒரு எடிட் பார்த்தேன். இப்போ ஜென்ரலா நம்ம ஒரு படத்தோட வியூஸ் மீன் வீடியோ பார்த்துட்டோம்னா அப்படியே அது சம்பந்தமாவே நமக்கு டைம் லைன்ல காட்டும்ல. அப்படி பாக்குறப்போ காலையில பார்த்ததும் டியூட் சம்பந்தமா ஓஎஸ்டில வர எடிட் தான். இப்ப பார்த்ததும் டியூட் சம்பந்தமா வர ஓஎஸ்டி எடிட் தான். படம் இந்த படம் கப்பிள் ஃப்ரெண்ட்லி, மியூசிக் வந்து டியூட்ல வரும். இந்த சிவகுமார் முருகேசன் இருக்கார்ல, இப்ப பேசிட்டு இருந்தோம்ல, அவர் வந்து என்னன்னா லோகேஷுக்கு சன் பிக்சர்ஸ் போட்ட எடிட்டுக்கு நான் ஒரு ட்வீட் பண்ணியிருந்தேன். அதுக்கு லைக் பண்ணியிருந்தாரு. இப்ப உன்னை பத்தி இப்போ ஒரு ட்வீட் பண்ணேன்ப்பா, அதை பாருப்பா அப்படின்னு சொல்லணும்னு தோணுது. நான் இப்போ ஒரு அப்ரிசியேஷன் ட்வீட் போட்டிருந்தேன் அவருக்கு, சிவகுமாருக்கு. ஆனா அவரு எதுக்கு லைக் போட்டாரு? அவர் வந்து சன் பிக்சர்ஸ் எடிட் பயங்கரமா பண்ணியிருக்காங்க லோகேஷுக்கு அப்படின்னு சொல்லி நான் ஒன்று போட்டிருந்தேன். அவரோட அந்த எடிட்டே கோட் பண்ணி அதை தலைவன் லைக் பண்ணிட்டு போயிருக்காப்ல. நான் நினைச்சேன் சன் டிவில சரி ஓகே காட்ட அதையும் அதையும் மாட்டாங்க அதையும் இந்த பண்ணிட்டாரு படத்தெல்லாம். மயிரன், அந்த அப்ரிசியேஷனையும் பண்ணிட்டாரு. சாரி பிரதீப் ப்ரோ, சொல்லுங்க.
இல்ல லோகிக்கு சன் ஆகும். லோகேக்கு எடிட் பண்ணா எங்க அண்ணா படம் எல்லாம் இழுக்க மாட்டான்னு நினைச்சேன். பார்த்தா லைட்டா எடுத்திருக்கேன், அவ்வளவுதான். ஃபுல்லாலாம் காமிக்கல, மத்த படத்துக்கு காமிச்சதுக்கு காமிக்கல. என்ன லிமிடெட் ஃப்ரேம்ஸ். மாஸ்டருக்கோ லியோக்கெல்லாம் ரொம்ப காமிக்கல, சிம்பிளா முடிச்சு எடுத்துட்டு போயிட்டான் அந்த அனிமேஷன் வீடியோவை. புரியுது புரியுது. மாஸ்டருக்கு அந்த கார்ல அப்படியே ப்ரோ அந்த ஆனா பிஜிஎம் நீங்கலாம் போட்டு லோக்கிக்கு அவ்வளோதான். ஃபாரெவர் தேங்க் பண்ணணும் ப்ரோ அந்த ஒரு விஷயத்துக்காக. என்ன தளபதி அப்படின்ற விஷயத்துக்கு. ஏய், நான் கொஞ்ச நேரம் முன்னாடி என்னையா சொன்னேன்? இல்ல அப்ப நான் கேட்கல. நான் மறுபடியும் சொல்றேன், இல்ல இல்ல மறுபடியும் சொல்றேன் சுகன். லோக்கி மறுபடியும் எங்க அண்ணன் படம் நடிச்சா இது என்னோட கருத்து. எங்க அண்ணன் படம் நடிச்சா லோக்கி கூட தைரியமா பி ஹாப்பி. நீ என்னதான் வச்சாலும் லோக்கி கூட ஹாப்பி தானா அவன். ஏன்னா அது வரைக்கும் நான் விஜய்க்கு வந்து அந்த மாதிரி ஒரு விஷயம் பண்றதோ, டைட்டில் கார்டுல ஒரு கூஸ் பம்ப்ஸ் கொடுக்கறதோ, அடுத்தடுத்த படத்துக்கும் அதே பேக்ரவுண்ட் ஸ்கோர் யூஸ் பண்ணிக்கிறதுன்றது ரொம்ப ரேரா தான் பார்த்திருக்கேன். ஆனா அதெல்லாம் ஒரு மாதிரி ஸ்ட்ராங்கா நம்ம மைண்ட்ல ஓடுமான்னு கேட்டா இல்ல. பட் இவனுங்க 2 பேரும் சேர்ந்து ஒரு சம்பவம் பண்ணானுங்களே, அனிருத்தும் லோகேஷும், அது எனக்கு தெரிஞ்சு காலத்துக்குமே நின்னு பேசும். போதும், அதான் சொல்றேன். ஐ எம் பினிஷ். என்னென்ன எதிர்பார்த்தனா மொத்தமும் லோக்கி எங்களுக்கு பண்ணி கொடுத்தான். அந்த ஒரு விஜயன் ஒரு கிரே ஷேட் ஒரு அந்த மாதிரி கேரக்டர் நான் நினைச்சு பார்த்திருக்கேன். அத ஃபர்ஸ்ட் அந்த சவுண்ட தியேட்டர்ல வைபா கேட்டது அப்படின்னா அந்த டைட்டில் கார்டு போடுறது தான், மாஸ்டரோட இன்ட்ரோல அவரோட பேருக்கு போடுறது தான். செம்ம இன்ட்ரோ. அதுக்கு முன்னாடி டீசர்ல கூட வந்து என்னன்னா அந்த மாதிரி வந்திருக்கும். பட் ஆனா அது பெருசா வந்து என்னன்னா நமக்கு டீசர்ல ஃபர்ஸ்ட் டைம் கேட்கணுமா ஓகே. ஆனா தியேட்டர்ல அவ்வளவு பெரிய பவர் பேக்கட் ஆடியன்ஸோட ஒரு வைட் ஆங்கிள் அந்த விஜய்ன்ற பேர் வரப்போ எப்படி இருக்குன்னா அமைதியா இருந்து திடீர்னு அந்த தளபதினு ஒரு சவுண்டோட அப்படியே தியேட்டர்ல இருக்கவங்க எல்லாருமே ஒரு மாதிரி ஆர்ப்படிச்சிருவானுங்க. அப்படியே பேர் வரும். அந்த அந்த வீடியோ ஒன்றை பயங்கர வைபா கிழிஞ்சிருச்சு இருக்கும். எனக்கெல்லாம். அன்னைக்கு வைபா ஒன்றை இருந்துச்சு. கிழிஞ்சிருச்சு. நான் ரெண்டாவது ரோவோ மூணாவது ரோல உட்காந்து பார்த்தேன் ப்ரோ வெற்றி தியேட்டர்ல மாஸ்டரோட ஃபர்ஸ்ட். மாஸ்டரும் சரி, இந்த லியோ டைட்டில் கார்டை இன்டர்வல்ல லியோ 2 டைட்டில் கார்டுலாம் லியோ டைட்டில் கார்டுலாம் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஒர்க். அதை பார்த்து தானே நிறைய பேர் வந்து என்னன்னா நிறைய ரெசமல்னஸ் எடுத்து பாவம் அடுத்தடுத்த படத்துல பண்ணிட்டு இருக்கானுங்க. மாவீரன் கார்த்திக் ரவிவர்மா அவர் ட்வீட் பண்ணிருக்காரு, பாருங்களேன் போயிட்டு. குரூப்ல போடுங்க. ஷேர் பண்றேன். அவங்க 2 பேருக்கும் கான்வர்சேஷன் எப்பவுமே ஒரு மாதிரி ஃபன்னா இருக்கும். யாரு ராம்குமார்? ஆமா ஆமா ராம்குமார் தான். ராமு அப்படிம்பாங்க, அது எனக்கு சிரிப்பா இருக்கும். ஆதிபுரம் கார்த்தி ராமு ஏதாவது கோட் விட்ட கொட்டி வைக்கணும்னா பாத்திருக்கேன் பாத்திருக்கேன். ராமு. இந்த இப்ப ரீசெண்டா ஒரு விஷயத்துக்கு கூட வந்து என்னன்னா அவர் பேசிட்டு இருக்க கூட இவர் தானே வந்து சொன்னாரு, கார்த்தி சொன்னாரு, ஆமா நீ இந்த மாதிரி பேசாம இருக்கிறதே நல்லது, நீ இன்னும் பேச பேசதான் ஜாஸ்தி அடி வாங்கி கொடுப்ப அப்படின்னு. சுகன் ஃபர்ஸ்ட் இவங்க கார்த்தி ஐயப்ப நல்லா பேச்சுலர் ரூம்ல கொண்டு இதா இருந்தாங்க. இப்ப எப்படி கார்த்தி செப்பரேட்டா வந்துட்டாரா? இல்ல தலைவா, இப்ப இந்த கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் எப்படின்னு எனக்கு தெரியல தலைவா. ஒன்னா இருக்க வாய்ப்பு இருக்காது எனக்கு தெரிஞ்சு. ஆனா எனக்கு தெரியல, அதுதான் ஆனா கேட்டு சொல்றேன் எப்படி அதே அதுதான் பிளாட்ல தான் இருக்காங்களா இல்ல வேற வேற ஐயப்பனுக்கும் பிளாட்ல இருக்காங்களா. ஐயப்பனுக்கும் கல்யாணம் இன்னும் 1 month. முன்னாடி 2 பேரும் ஒன்னா இருந்தாங்க இந்த இந்த விருகம்பாக்கத்துல ஒரு அபார்ட்மெண்ட்ல. ஐயப்பனு கார்த்தி, அதுக்கப்புறம் இன்னும் 2 பேர் யாரோ ஒண்ணா சலூனு இருந்தாங்க அப்புறம் நினைக்கிறேன். அருணாச்சலம் எல்லாருமே ஒன்னா தான் இருந்தாங்க. இப்ப சலூன் அங்க போயிட்டாப்ல, அருணாச்சலம் செப்பரேட் ஆயிட்டாப்ல. இவங்க 2 பேரும் இருந்தாங்க. இப்ப இவங்க 2 பேரும் இங்க அந்த அபார்ட்மெண்ட்ல இருக்காங்கன்னு தெரியல. ஆனா இவர் இருக்காரு, இட்டிஸ் இருக்காரு, பக்கத்துல தான் இருக்காரு. அங்க இருந்து இட்டிஸ் தெரியும் எங்க இருக்காருன்னு. நீங்க மதன் இருக்காரா? மதன்
சொல்லுங்கள் சொல்லுங்கள் பிரதீப் சொல்லுங்கள். எனக்கு பார்த்தேன் ஒர்க் பார்த்தேன், எனக்கு அந்த சினிமா வீடியோ சாங்கு பார்த்தேன். அது ஓகே. நீ எந்த மாதிரி ஷூட் பண்ண நீ? ஏரியல் ஷாட் எல்லாம் உங்க ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டா, மத்த எந்தெந்த இது யூஸ் பண்ணியிருக்கே நீ? புரியல. இல்ல இப்ப ஏரியல் ஷாட்ஸ் எல்லாம் மேல இருந்து வர டாப் ஆங்கிள் ஷாட்ஸ் எல்லாம் உங்க ஃப்ரெண்டு தானே இது பண்ணாங்க, நீங்க அவர் ஆமா ஆப்ரேட் ட்ரோன். பண்ணாரு. ஆமா ட்ரோன் ஆப்ரேட்டர் அவங்களோடது. நீங்க எந்தெந்த ஷாட்ஸ் எல்லாம் இது பண்ணீங்க? எனக்கு எல்லாம் கன்ஃபியூஷன், எல்லாம் ஒரே லென்ஸ்ல எடுத்த மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆயிருந்துச்சு. அதுதான் கேக்குறேன். ஏங்க ட்ரோன் 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 ஷாட்டு உங்களுக்கு எப்படி கேமரா தூக்கிட்டு மேல பறந்துட்டு எடுக்கிறது தான். மத்த இந்த ட்ரோன் ஷாட்டே, ட்ரோன் ஷாட்டை தவிர்த்து வேற எது சொல்ற? மத்தது ஒரே லென்ஸ் தானா? இல்ல அதான் 80 சொல்றோம். இல்ல 80 வைடா வர ஷாட்லாம் 35 எடுத்ததுங்க. டைட் வர ஷாட்ல 85 எடுத்தது. ரெண்டுமே நீங்களே தான் எடுத்தீங்க. ஏன்னா அது கேமரா வந்து 3 பேர் இருந்துச்சா, எனக்கு இன்னும் கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு. ஆமா, இங்க யாரு எந்த ஷாட் எடுத்தாங்க? 85 டைட் வர ஷாட்லாம் நான் எடுத்தேங்க. 85 அது 85 லென்ஸ்ல க்ளோஸ் எடுத்தது. அப், ஃபுல்லு க்ளோஸ் அப் ஆமா எடுத்தீங்களா நீங்களா? ஆமா ஆமா. அது வைடா வர ரொம்ப ஷாட்லாம் கம்மி ஷாட் தானே இருந்துச்சு அது. டைட் எல்லாம் ரொம்ப கம்மி, டைட் ஷாட்ஸ் எல்லாம் ரொம்ப கம்மியா தானே இருந்தது, ரொம்ப இல்லைன்னு நினைக்கிறேன். நீங்க அதாவது நீங்க நீங்க என்ன கணக்குல நீங்க படத்தை மெயின்ல வச்சுட்டு இது பண்றீங்களா எனக்கு தெரியல. நீங்க பாட்டு வேணும் திரும்ப கேட்டு பாருங்க. 3 இது வரும். ஒரு வைடு, ஒரு டைட்டு, அடுத்து ஒரு மிட்டு. ஒரு வைடு, ஒரு டைட்டு, ஒரு மிட்டு. அப்படிதான் எடிட்டே இருக்கும். பாத்தீங்கன்னா தெரியும் ஆமா, உங்களுக்கு. அதான் அப்படின்னு வரும். இப்போ அது எத்தனை நிமிஷம்? 3 நிமிஷமா 4 நிமிஷமா இருக்குன்னு நினைக்கிறேன். 3.5 நிமிஷம் என்ன வருது. 3 பாட்டு 3 பாட்டு மிஸ் பண்ணியிருப்போம். அது மாப்பிள்ள ரியாக்ஷனே கொடுக்க மாட்டேன், கடைசியில தான் ஒரு அளவுக்கு ஒரு சிரிப்பு ரியாக்ஷன் கொடுக்குவாப்புல. எனக்கு ஆமா ஏதாச்சும் பேசிட்டோம். அந்த பொண்ணு பெர்ஃபார்மன்ஸ் வந்து நீ என்னடா ஆமா. பண்ணிட்டு இருக்க? அது மதன் அதுக்கெல்லாம் லைட்டிங் எது மதன்? நேஷனல் சன்லைட் எடுத்தீங்களா இல்ல செப்பரேட் ஆமா. லைட்டிங் அடிச்சீங்களா? இல்ல அதெல்லாம் நேச்சுரல் லைட்டு தான் அன்னைக்கு. ஒரு கரெக்டா டிஃப்யூசர் எங்களுக்கு ரெடி போட்டு எடுத்தீங்களோ? ஆமா எங்களுக்கு கரெக்டா ஒத்துழைப்பு கொடுத்துச்சு. அன்னைக்கு கிளைமேட் சூப்பரா இருந்துச்சு. நல்லா மழை பெஞ்சு ஒரு மாதிரி மூடியா இருந்துச்சு கிளைமேட். மதன், நீங்க எப்படி ஷூட் பண்ணும் போதே நீங்க என்ன சொல்றது, கொஞ்சம் டெக்னிக்கலா கேக்குறேன், நாலேஜுக்கு தான் கேக்குறேன். கிம்பல் கிம்பல் யூஸ் பண்ணீங்களா, ட்ரைபாட் யூஸ் பண்ணீங்களா? கிம்பிள் தான். கிம்பிள்லே கிம்பல் ஹேண்ட்ஹெல்டு. கிம்பிள்லே ஹேண்ட்ஹெல்டு. நான் எடுத்தது எல்லாமே ஹேண்ட்ஹெல்டு தான். அவங்க கிம்பிள் ஹேண்ட்ஹெல்டுனா வைடு எப்படி? கையில வச்சு எடுக்கிறது தான். அது கையிலே ஸ்டெடி கேம். மூமெண்ட். இல்ல கையிலேயே வச்சு மூமெண்ட் தான். கையிலேயே வச்சு பேன் பண்ணிக்கிறது தான். நம்ம சும்மா நார்மல் கையில வச்சு கேமரா ஆமா 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 எடுத்துக்கிட்டதா? ஆமா ஆமா ஆமா. ஓகே. இன்னொன்னு என்ன, நீங்க எப்படி ஃபுல்லு ரஷ் இது ரா ஃபுட்டேஜ் எடுத்தீங்களா, அதுக்கப்புறம் கலர் போய் டிஐ பண்ணீங்களா, இல்ல எடுக்கும் போதே நார்மல் அதே இதான் எடுத்தீங்களா? நாங்க நார்மலா எப்போ எடுக்கிற மாதிரி தாங்க எடுப்போம். எஸ்லாக்ல எடுக்கல நாங்க. அது அது என்ன சொல்றேன்னா அது ரொம்ப வேலை வைக்கும். மேக்ல எடிட் பண்றவங்களுக்கு அது கரெக்டா செட் ஆகும். நாங்க யூஸ்வல் எடுக்கிறதுலே தான் எடுத்தோம் நாங்க. இந்த கலர் எல்லாம் கொஞ்சம் ரொம்ப பிரைட்டா இருந்துச்சு, எனக்கு அதுதான் சரி ஓகே நீங்க ஒரு ஒரு நார்மல் ரா ஃபுட்டேஜா எடுத்து அதுக்கப்புறம் டிஐ பண்ணீங்களோன்னு நினைச்சேன் நானு. இல்ல இல்ல அது எடிட்டிங் வந்து வேற இன்னொருத்தவங்க பண்ணிருந்தாங்க, நல்லா பண்ணிருப்பாரு. அது அந்த பொண்ணு இருக்கலாம், அந்த பொண்ணோட அண்ணன் தான் எடிட் பண்ண அப்படி. அதனால டிரான்சிஷன் டிரான்சிஷன் ஆயிடுச்சு. ம் சிலேட்டா டிரான்சிஷன் நல்லா ஆயிடுச்சு, மத்ததெல்லாம் அந்த போட்டு இருக்கு என்கிட்ட எஃபெக்ட் காமிக்கிறேன்ற மாதிரி அடிச்சு விட்டுருக்காங்களே இது. ம் ம் அந்த இந்த ஷாட்டுங்கெல்லாம் நல்லா இருந்துச்சு. அந்த ஒரு பூ கடை கிட்ட இருக்கிற ஷாட்டுங்கெல்லாம் அதெல்லாம் நல்லா இருந்தது. அது ஃப்ரேமிங் எல்லாம் சூப்பரா இருந்தது. அதுதான் பூ மார்க்கெட்ல போயிட்டு லைவ்ல எடுத்தது. அப்படியே பூ மார்க்கெட்டுக்குள்ள உள்ள விட்டு உள்ள போய் வெளியில வாங்க அப்படின்னு எடுத்தாச்சு. இப்படி அதான் எப்படி எங்க டிஃபியூசர் ரவுண்டா இருக்கிறது, பேசிக் டிஃபியூசர் தான் யூஸ் பண்ணீங்களா, பெரிய டிஃபியூசர் யூஸ் பண்ணீங்களா? நார்மல் டிஃபியூசர் தாங்க. அதுக்கு பெருசா எல்லாம் ஒன்றும் இது கிடையாது. இங்க இருக்கிற லென்ஸ் தான் ரெண்டு ரெண்டு கேமரா, 2 லென்ஸ், ஒரு டிஃபியூசர், அவ்வளவுதான். அட் அ டைம் 2 பேர் ஷூட் பண்ணீங்களா? அட் அ டைம் 2 பேர் ஆமா ஷூட் ஆமா பண்ணீங்களா? ஆமா ஆமா. இப்போ நடந்து வராங்கன்னா நான் டைட்டுக்கு ஒரு ஆங்கிள் எடுப்பேன், அவன் வைடுக்கு ஒரு ஆங்கிள் எடுப்பான். எப்படி நம்ம தனியா பேசிக்குவோம். ஓகே ஓகே. Come on, Sugan, you continue, Sugan.
நீங்க சைலண்ட் ஆயிடுச்சு சுகன். இருக்கேன் தலைவா, இருக்கேன். சைலண்ட் ஆயிடுச்சு. ஓகே, நான் டாபிக் மாறி போயிட்டோம். ஓகே, அதனால ஒண்ணும் இல்ல, ஒண்ணும் இல்ல, ஒண்ணும் இல்ல. அமைதியா இருக்கிறதுக்கு எதுனா டிஸ்கஷன் வச்சிருந்தாலே நல்லதுதான். அப்புறம் என்ன பிளான் எல்லாருக்கும் வீக்கெண்டு? ஒண்ணு இல்ல. நாளைக்கு ஃப்ரெண்ட்ஸ் வெளியே போறது அவ்வளவுதான். இல்லைன்னா விட்டு வீட்டுல உட்காருறது, ஸ்பேஸ் பேசுறது, இல்லைன்னா படம் பாக்குறது. Nothing new. ஃப்ளவர் ஷாப் உங்களுக்கு? என்ன சுகன் ஃப்ளவர் ஷாப் உங்களுக்கு? வாட் டு யூ மீன் பை தட்? டிஸ்கிரிமினேட்டிங். கடவுளே, மதன் ப்ரோ உங்களுக்கு என்னதுங்க? அவரை நான் அப்படிதாங்க செல்லமா கூப்பிடுவேன். பூக்கடைன்னு. என்னது நாளைக்கு என்ன தலைவா பிளான்? வீக்கெண்ட் என்ன பிளான் கேட்டேன். நாளைக்கு ஈவெண்ட் இருக்குங்க. எங்க ஈவெண்ட் தான் பிளான். நாளைக்கு இங்க சோமனூர் கிட்ட, கருமத்தம்பட்டி தாண்டி சோமனூர். ஓகே, நல்லா பண்ணுங்க. என்ன ஈவெண்ட் மாதிரின்னு? எத்தனை மணிக்கு? காலையில 9 மணிக்கு. ஸ்பேஸ் போற டைமுக்கு கரெக்டா. நாளைக்கு மாவீரன் 9 மணிக்கு போடுவார்ல, அப்ப கரெக்டா இருக்கு எனக்கு. முடிச்சுட்டு ஈவெண்ட் முடிச்சு வரும்போது போன ஈவெண்ட் போகும்போது கரெக்டா அப்படிதான் இருந்துச்சு. போன வாரமோ முந்தின வாரமோ இந்த இடம் கரெக்டா இருக்கும். 9 மணிக்கு போட்டாருன்னா 3 மணிக்கு முடிப்பாரு. நானும் 3 மணிக்கு வந்துருவேன். ஒண்டியாவா இல்ல கூட யாருன்னா கூட்டிட்டு போறீங்களா? நான் ஒருத்தன் அழகா போட்டோ மட்டும்தான். காலையில கோட் டியூன் மண்டைக்கு ஓடிக்கிட்டே இருக்கு. எங்க எந்த ரீல்ஸ் பார்த்து தொலைஞ்சதுன்னு தெரியல. ஓடிக்கிட்டே அதுவா? ஏதோ இடத்துல ஏதோ ரீல்ஸ் எடிட் பார்த்தோம் போல மண்டைக்கு உட்காந்துருச்சு. இந்த தேவா பாய்ஸ பாத்தீங்களா? குட்டி பசங்கள சிஎம் கூட தான் வீடியோ போட்டானுங்க. இல்ல அதையும் பார்த்தேன். இன்னொரு பக்கம் இன்னொரு இதையும் பார்த்தேன். பக்கத்து ஸ்டேட்ல எல்லாம் கர்நாடகா, ஆந்திரா, கேரளா பண்ணிட்டானுங்க இல்ல. எல்லா ஸ்டேட்லயும் 16 வயசு கீழே இருக்கிறவங்க சோசியல் மீடியா யூஸ் பண்றதுக்கு தடை வச்சுக்கிட்டு இருக்காங்க. இங்க நம்மளால சோசியல் மீடியா கூட்டு குழந்தைங்களை கூட்டு இன்ஃபுளுயன்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு. ஆக்சுவலா நல்ல மேட்டருங்க. இன்னைக்கு ஒரு சிஎம் வந்து குழந்தைங்களோட இன்டராக்ட் பண்ணி படிங்கன்னு சொல்றதெல்லாம் நல்ல விஷயம், நல்ல மேட்டர் தான். இந்த மாதிரிலாம் பண்ணாங்கன்னா நல்லதுதான், நல்ல ஒரு மேட்டர் தான். சாம்பர் வந்திருக்கணுமே இந்த நேரத்துக்கு. அவர் இப்ப வரமாட்டாரு. அவர் வந்து ஸ்மூத்தா போகும்போது வரமாட்டாரு. ஏதாவது இதா போகும்போது தான் வந்துருவாரு. சொல்லுங்க உங்கள் கருத்து என்ன, சொல்லுங்க இது இப்படி நடந்திருக்கு, உங்கள் கருத்து என்ன, நீங்க சொல்லுங்க அப்படின்னு ஒரு வரப்போதான். சரி, ஓகே ப்ரோ, முடிச்சுக்கலாம். யாருமே இல்ல. சரி, ரைட், ஓகே. நாளை சந்திப்போம். குட் நைட்.